ஆண்டவரை நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரை உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கு ஏற்ற மகிமைகளை எம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏற்ற வல்லமைகளையும் கிருபைகளையும் நீர் எங்களுக்கு தந்து நீர் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதை இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் பிரத்யட்சமாய் நாங்கள் கண்டு உணர ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாள் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய மகிமையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், நீரே உம்முடைய வல்லமைகளை விளங்க பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் தாயகனே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. பரதேச பிரயாணிகளே நாம் வாழும் பாரினிலே, பரதேச பிரயாணிகளே நாம் வாழும் பாரினிலே, பரமானந்தத்தோடே செல்வோம் பரமன் நாட்டினிற்கே, இயேசு பரந்தம் வீட்டினிற்கே, வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார், ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார், இயேசு திருத்தி நடத்துவார், வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே.
வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வருத்தின போதும் பாதையில் நாம் சோர்ந்திடாமல் பலப்படுத்திடுவார். இயேசு திடப்படுத்திடுவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடிச் செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரந்தான் நம்முடனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே நம் தாழ்வில் தாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பதும் ஏன். வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பதும் ஏன். வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே.
வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை கட்டின வீடும் நிலம் பொருளும் கட்டிடும் உற்றார் உறவினரும் கட்டின வீடும் நிலம் பொருளும் கட்டிடும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வண்டை அழகும் மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே அழகும் மாயை நிலைத்திடாதே அதை நம்பாதே மயக்கிடுமே மரணம் போர் நாள் சந்திக்குமே மறவாதே உன் ஆண்டவரை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால் வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால் ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகர் இயேசு வழி அவரே வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோரக்குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் சத்திய வாக்கை நம்பியே வா நித்திய ஜீவன் உனக்களிப்பார் உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழு
எழுதிடுவாய். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. சங்கீதங்களின் புத்தகம் 46வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 46வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இந்த நாளிலே ஆண்டவராகிய உம்மால் எழுதி கொடுக்கப்பட்ட சத்திய வேத எழுத்துக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவைகளை வாசிக்கவும் அறியவும் உணரவும் இவைகளுக்கேற்ற சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்களின் ஒவ்வொரு காரியங்களையும் கற்று உணரும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து தந்து நீர் பேசுகிறதை நீர் பேசுகிறவனமாய் அறிந்து உணர கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்து நின்று 46வது சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து நாம் வாசிப்போம். தேவன் நமது அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா
பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் நடத்தினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். ஆமென் ஆண்டவரே. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கர்த்தர் கரம் என்மேலங்க, கடுகளவும் பயமில்லைங்க. ஆமென். கர்த்தர் கரம்
என் மேலங்க கடுகளவும் பயமில்லங்க. ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லங்க. ஆமீன். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லங்க. ஆமீன். கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயமில்லங்க. கர்த்தர் கரம் ஆமீன் என் மேலங்க கடுகளவும் பயமில்லங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே. ஆமே. நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். ஆமே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. ஆமே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமே. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆமே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. அல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே. ஆமே. பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே. ஆமென். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கரங்களை தட்டி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. ஆவியானவரே ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.
பூர்வ நாளை நினைத்தே என் புண்ணியர் செயலை உணர்ந்தே எண்ணில்லா நன்மைகள் அடைந்தே என் இயேசுவை என்றும் மறவே என் இயேசுவை என்றும் மறவே எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும் எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும் மனிதன் கதவை அடைப்பான் என் தேவன் அதையே தீரப்பான் மனிதன் கதவை அடைப்பான் என் தேவன் அதையே தீரப்பான் மானிட உள்ளங்கள் மாறும் என் நேச என்றும் மாறா மானிட உள்ளங்கள் மாறும் என் நேச என்றும் மாறா என் நேசர் என்றும் மாறா எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும் எல்லையில்லா கிருபை என்று சூழ்ந்து கொள்ளும் ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ ஆராதனை 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 என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே என் நண்பர் இயேசுவுக்கே அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக நாம் எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை இந்த காலை வேளைகளிலே நாம் யாவரும் இணைந்து உள்ளத்தின் ஆழத்தை ஒருமனப்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்திர பலிகளினால் ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாராட்டுகின்ற எல்லா மேன்மையான இரக்கங்களுக்காய் நன்றி, மகத்துவமான ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி, ஆச்சரியமான வல்லமைகளுக்காய் நன்றி. உம்முடைய இரக்கங்கள் அனாதியாய் விளங்கிக் கொண்டு வருகிறதற்காய் நன்றி. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவ கரம் எங்களை காப்பாற்றும் முகாந்திரமாய் எங்களுக்கு ஒற்ற துணையாய் ஒரு துணையாய் நிற்கிறதற்காய் நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றியோடு 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 உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதித்து ஸ்தோத்தரித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காய் கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்தின் ஊடாக கடந்து போகலாம். தேசத்திலே காணப்படும் அநேகம் வன்முறைகளுக்கு விரோதமாய் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். கொலை கலாச்சாரங்கள் சர்வ சாதாரணமாய் தேச எல்லைகளிலே காணப்படுகிறதே கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறதே. எந்த இடத்திலும் நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் திரும்பி வருகிறது நிச்சயமா என்று சொன்னால் இல்லை. அந்த அளவிற்கு எல்லா இடங்களிலும் வன்முறை கலாச்சாரங்கள், கொலை கலாச்சாரங்கள், தேசத்தின் எல்லைகள் எல்லாவற்றிலும் யார் யாரை வெட்டி போடுகிறார்கள், யார் யாரை கொலை செய்கிறார்கள் என்று சொல்லி தெரிய முடியாத அளவிற்காக வீட்டு வாசலிலேயே வெட்டி போடக்கூடிய அளவிற்காக எத்தனை பயங்கரங்கள் தேச எல்லைகளிலே அரங்கேற்றமாய் மாற்றப்பட்டுக் கொண்டு வருகிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமே. கர்த்தருடைய நாமத்தினாலே உயிருக்கு அச்சுறுத்தக்கூடிய இப்படிப்பட்ட பயங்கரவாதங்கள் தேச எல்லைகளை தாண்டி கடந்து போகும்படிக்காக, தேசம் சமாதானத்தினால் நிரப்பப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டியது அவசியம். முன்பெல்லாம் தேசத்திலே வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பை நீங்களும் நானும் உணர துவங்கினோம். ஆனா இந்த நாட்கள்ல வீட்டுல இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை, வெளியே போனாலும் பாதுகாப்பு இல்லை, ஏதாகிலும் வேறு ஊருக்கு நம்ம கடந்து போனாலும் பாதுகாப்பு இல்லை, ஏதாகிலும் ஒரு ரோட்டு வழியிலே நாம் பயணிக்க ஆரம்பித்தாலும் கூட அங்கும் நமக்கு பாதுகாப்பு இல்லாம எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று சொல்லி பயங்கரமான அச்சுறுத்தக்கூடிய நிலைகள் தேசத்திலே உருவாக்கப்படுகிறதை கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் காண முடிகிறது. இந்த மாதிரி கொலை கலாச்சாரங்களிலே நின்று தேச எல்லைகள் கர்த்தருடைய நாமத்தினால் காப்பாற்றப்படும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த குறிப்புக்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு உள்ளத்தின் ஆழத்தை திறந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். இரத்த வெறி கொண்ட ஆவிகளினாலே இப்படிப்பட்ட பயங்கரங்கள் தேசத்தின் எல்லைகளிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. ரத்தம் சிந்துதல் சர்வ சாதாரணமாய் தேச எல்லைகளிலே காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இப்படிப்பட்ட ரத்தம் சிந்தக்கூடிய நிலைகளிலே நின்று நம்முடைய இந்திய நாடு காப்பாற்றப்படும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து இந்த குறிப்புக்காக ஊக்கமான மனதோடு ஒருமனப்பட்டவர்களாக இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். நன்றி ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தினால இந்த கொலை கலாச்சாரங்கள் எங்கள் தேச எல்லைகளை தாண்டி கடந்து போகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வன்முறைகள் கட்டவிழ்க்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தினால் விலகி போவதாக, கூலி படைகளுடைய இயக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் அற்று போவதாக, அநேக விதமான மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நிலைகள் தேச எல்லைகளை தாண்டி கடந்து போகட்டும். எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட்ட ஒரு தேசமாய், எங்கள் தேசத்திலே வன்முறைகள் காணப்படாத ஒரு தேசமாய், எங்கள் தேசத்திலே பயங்கரவாதங்கள் ஊடுருவாத ஒரு தேசமாய், எங்கள் தேசத்திலே சமாதானம் நிரப்பப்படக்கூடிய ஒரு தேசமாய் விளங்க இயேசுவின் நாமத்தினால் உம் நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் தேச பாதுகாப்புகளுக்காக ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை காக்கும் நல்ல தேவனுடைய கரம் எங்கள் தேசத்தை எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்து பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவல்காரருடைய பிரயாசம் விருதாயிரு நாங்கள் பார்க்கிறோமே. தேசத்தை பாதுகாக்கும் கர்த்தாவே, எங்கள் தேச எல்லைகளிலே உம்முடைய பலத்த பாதுகாப்பும் வல்லமையும் அதீதமாய் கடந்து வர வேண்டும் என்று உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை அங்கீகரியும், எங்கள் ஜெபங்களுக்கு ஏற்ற மகிமைகளை விளங்க பண்ணி எங்கள் தேசம் பாதுகாக்கப்பட்ட சமாதானத்தால் நிரப்பப்பட்ட தேசமாய் விளங்க நீரை கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை நம்முடைய கரங்களிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை படைக்கலாம்.
நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தராக தேவன் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் எங்களோடு கூட விளங்குகிறதற்காக நன்றி. கர்த்தருடைய நாமத்தினாலே படைக்கப்பட போகிற இந்த காணிக்கையின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் பூர்ணமாய் விளங்கட்டும். இவைகளை மனுஷர்களுக்காக அல்ல, கர்த்தருக்கு நாங்கள் படைக்கிறதுனாலே அவைகளுக்கேற்ற பலன்களை எம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. மனப்பூர்வமாய் கொடுக்கின்ற எங்கள் மேல் கர்த்தருடைய பிரியம் பூர்ணமாய் விளங்கும்படி உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சகல காரியத்தையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் நிறைவாக்கப்பட நீரே கிருபை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருடைய நாமத்திற்கென்று படைக்கப்பட்ட இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை பூர்ணமாய் விளங்கட்டும். கர்த்தருக்கென்று நாங்கள் படைத்தோம் ஆண்டவரே, அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் கொடுத்ததை போல கோடி மடங்கு எங்கள் எல்லைகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து மகிமையான காரியங்களை நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் நம்மை சூழ்ந்து நின்று பாதுகாக்கும் நல்ல தேவனாகிய கர்த்தர் இது பரியந்தம் பாதுகாக்க தம்முடைய பரிசுத்தமுள்ள மகிமையான இரக்கங்களை ஆண்டவராகிய தேவன் விளங்க பண்ணி கொண்டு வருகின்றார். அவருக்கே சகல கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் துதியும் என்றென்றைக்கும் சதா சர்வ காலங்களிலும் உருவாக்கப்படுவதாக. ஆவிக்குரிய நிலைகளிலே சீர்பட வேண்டிய அனுபவங்கள் என்கிறதை பற்றி பல விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு வருகின்றோம். இந்த சீர்படக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வராதிருக்கிறது உண்டானால், செய்யக்கூடிய தவறான அந்த காரியங்களை விட்டு விடாமல் இன்னும் நம்முடைய அதே நிலைகளின் மூடாக நாம் கடந்து போக துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், கர்த்தராகிய தேவனுடைய வருகையின் நாளில் கைவிடப்படக்கூடிய மக்களில் நாமும் மெய்யாகவே காணப்படுகிறது இயல்பு என்கிறதே கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் நம்ம கூட பேச துவங்குகிறது. இந்த சீர்பட வேண்டிய காலத்தை தான் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியவராய் விளங்குகின்றார். ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய சகல சிந்தனைகள், நம்முடைய சகல பிரயாசங்கள், இப்படி பல விஷயங்கள்ல நம்மை அறியாமல் இந்த சீர்கட்ட காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், இவைகளை நீங்கள் கண்டும் காணாமல் விட்டுவிட ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒட்டுமொத்த நிலைகளும் சீர்கேடான நிலைகளாக காணப்படுகிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். உங்களுக்கே தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ட்ரெயினை நம்ம டேர்ன் பண்ண வேண்டும், அதாவது அது போகக்கூடிய வழியிலே நின்று வேறு மார்க்கமாய் திருப்பி அனுப்ப வேண்டும் என்று சொன்னால், அந்த ட்ரெயினுக்கு அதாவது பெரிய ஒரு காரியத்தை நம்ம சாதிக்க வேண்டிய அவசியமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு விஷயம்தான், அந்த லீவரை மாத்திரம் அவங்க அந்த காரியங்கள் யாவற்றும் அவங்க பிடித்து இழுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், அவ்வளோ பெரிய ட்ரெயின் அப்படி திசை மாறி கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே
சற்று ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமான காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அது நமக்கே தெரியாது. அந்த காரியங்களை நீங்களும் நானும் அப்படியே வைத்திருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கடைசியிலே உங்களுடைய ஆவிக்குரிய ஒட்டு மொத்த நிலைகளுக்குரிய காரியங்களிலே ஆண்டவராகிய தேவனுடைய நன்மையான காரியங்களை பெற முடியாதவர்களாய் தள்ளுண்டு போகக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக முடியும். எந்த இடத்தில் நாம் விழுந்தோம் என்பதை நினைவிலே கொண்டு அவைகளிலே நின்று நீங்களும் நானும் சீர்படுத்தப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த சீர்கேடுகள் அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடியதாய் அநேக விதமான மக்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்குகிறது. இந்த சீர்கேடுகள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே கற்று உணர ஆரம்பித்து இந்த சீர்படாது இருக்கக்கூடிய நிலைகளை அவன் சீர்படுத்த ஆரம்பித்தாலே போதும், ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையின் ஊடாக கடந்து போயிட முடியும். இந்த சீர்கேடுகளை பற்றி அவன் சற்றேனும் அக்கறையற்றவனாய் காணப்படுகிறது உண்டானால் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல அவன் ஒட்டு மொத்த ஓட்டத்தின் நிலைகள் யாவற்றையும் விளக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றான். ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த கடைசி கால ஓட்டம் நீங்களும் நானும் நினைக்கிறது போல சாதாரணமான ஒரு ஓட்டம் அல்ல. இந்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் தெளிவான விதத்தில் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் இறுதி பரியந்தம் ஓடி முடிக்க நம்மால் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஆண்டவராகிய தேவனால் நல்ல துவங்கின அநேக விதமான தேவனுடைய மக்களின் வாழ்க்கையின் நிலைகளை பார்க்க முடியும். அந்த ஆண்டவராகிய தேவனால் துவக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டங்கள் யாவற்றையும் துவங்கின தேமா என்கின்ற மனுஷனை பற்றி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் நல்ல ஒரு துவக்கத்தை தான் துவங்கினான். ஆனால் அவனுடைய ஓட்டத்தினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பித்தால் உலகத்தின் மேல் ஆசை கொண்டவனாய் உலக ஆசையினால் தேமா என்கிற மனிதன் விழுந்து போக ஆரம்பிச்சிட்டான். பர்னபா என்கின்ற மனிதனும் கூட ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நல்ல ஒரு துவக்கத்தை துவங்கினவன் தான். என்றாலும் கூட கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமற்ற வழிகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சனால இந்த சில சீர்கேடுக்குரிய காரியங்களை அவன் விலக்காதிருக்க ஆரம்பித்ததினாலே ஒட்டுமொத்த வாழ்க்கை நிலைகளையும் அவன் இழந்து போகக்கூடியவனாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகள்ல ஒவ்வொரு அடிச்சுவடுகளையும் நாம் எடுத்து வைக்கிறதற்கு முன்பதாக ஒரு முறைக்கு 10 முறை அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த அடிச்சுவடுகளை நீங்களும் நானும் சரியான விதத்தில் எடுத்து வைக்க ஆரம்பிச்சாதான் கடைசி வரைக்கும் உங்களுடைய ஓட்டத்தின் நிலைகள் சரியானதாய் இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். மற்ற காலங்களைப் போல இந்த காலங்கள் உங்களுக்கும் எனக்கும் குறிப்பிடப்படக்கூடியவைகள் அல்ல. இந்த காலத்துல ஒரு மனிதன் ஒரு காரியத்தை இழந்து போகிறது உண்டானால் அவைகளை அவன் சீர்படுத்துகிறக்கூடிய அந்த காரியங்களை மெய்யாகவே ஆசிரியருக்கு முன்பதாக கர்த்தருடைய வருகை சீக்கிரமா வந்துடும். ஆகவே இந்த காலங்களில் நீங்களும் நானும் சீக்கிரமாய் சீர்பட வேண்டிய காரியங்களை சீர்படுத்தி இனி சீராக்கப்படாத நிலைகளின் ஊடாக கடந்து போகாத அளவிற்கு நம் நிலைகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்திலே தேவனுக்கு பிரியமான காரியத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் முடியும். வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்கிறார் என்று பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். நம்முடைய வழிகளையும் நம்முடைய கிரியைகளையும் சீர்படுத்த வேண்டியது அவசியம். ஏதாகிலும் நம்முடைய வழிகளிலே தவறானவைகள் இருக்கிறது உண்டானால், ஏதாகிலும் நம்முடைய கிரியைகளிலே சீர்கேடானவைகள் காணப்படுகிறது உண்டானால் தேவனுடைய மகிமையான காரியங்களை பெறக்கூடிய அந்த வல்லமைகளை இழந்து போகக்கூடிய மக்களாய் நீங்களும் நானும் காணப்படுகிறதை பார்க்கணும். வெளியே நல்ல ஒரு மக்களை போல என்றாலும் கூட நம்முடைய அந்தரங்கமான வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனை விட்டு தூரமாய் விலகி போன ஒரு நிலைகளிலே காணப்படக்கூடியவர்களாய் இருக்கிறதை உங்களாலும் என்னாலும் கண்டு உணர முடியும். அதனால இந்த சீர்கட்ட ஒவ்வொரு விதமான பகுதிகளை நீங்களும் நானும் சீர்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று என்று கர்த்தருடைய வேத புத்தகத்துல நாம் மெய்யாகவே வாசிக்க முடிகிறது. சென்ற வாரத்தில் நம்முடைய தியானத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். செத்த கிரியைகள் அற நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம். செத்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பெரிய கேடான காரியங்களை உருவாக்கக்கூடிய ஒன்று. ஒரு காரியம் உயிரோடு கூட இருக்கக்கூடிய வரைக்கும் அவைகளினால் அநேகம் விதமான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் போன வாரத்துல சொன்னது மாதிரி ஒரு பிள்ளை வயிற்றுக்குள்ளாக வளரக்கூடிய அந்த பிள்ளை உயிரோடு இருக்கக்கூடிய வரைக்கும் அந்த பிள்ளைக்கும் நலம், அந்த தாய்க்கும் நல்ல ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது. ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தை செத்து போயிருச்சுன்னா அவர்கள் மருத்துவர்கள் முதல் வார்த்தை ஒன்றை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேட்க ஆரம்பிக்கிறாங்க? தாயினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் செத்த பிள்ளையினுடைய அந்த சடலத்தை எடுத்துடணும்.
அது உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் அந்த தாய்க்கு எந்த நேரத்திலும் அபாயம் வர முடியும் என்கிறதை பற்றி மருத்துவர்கள் பேச ஆரம்பிப்பாங்க. செத்து போன காரியங்கள் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே அநேகம் விதமான தடைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதையும் அநேகம் விதமான சீர்கேடுகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதையும் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். உயிரோடு கூட இருக்கக்கூடிய வரைக்கும் அவைகளினால் அநேக மகிமைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை அந்த காரியங்களை சீர்படுத்த முடியும். அது செத்து போயிருச்சுன்னா அவைகளை நீங்களும் நானும் விலக்கியாக வேண்டியது அவசியம். அது உள்ள இருக்கக்கூடிய வரைக்கும் நம்முடைய ஜீவனுக்கு அது பாதிப்பை தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சு. அதனால செத்து போன கிரியைகளாய் காணப்படக்கூடிய பல நிலைகளை விட்டு நீங்களும் நானும் விலக வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனால் ரட்சிக்கப்படக்கூடிய அந்த ஆரம்ப நாட்கள்ல கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல நிலைகளை தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஊற்றப்படும் பொழுது ஆண்டவராகிய தேவன் மேலே வைக்கக்கூடிய அன்பினாலே அவர்களை கர்த்தராகிய தேவன் நிரம்பி வெளியே பண்ணும்படிக்காய் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அன்பை அவர்களுடைய உள்ளத்திலே ஊற்றி வைக்க துவங்கினார். அதே மாதிரி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தின் அந்த அபிஷேகத்தின் வல்லமைகளை பெறக்கூடிய நேரத்துல விசுவாசத்தின் வல்லமைகளையும் கர்த்தராகிய தேவன் துவங்க செய்யக்கூடிய ஒரு தேவனாய் விளங்குகின்றார். முன்பு காணப்படக்கூடிய விசுவாசத்தை போல ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய விசுவாசத்தின் அளவு அதே மாதிரி இருக்காது. இந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய விசுவாசத்தின் அளவு அதீதமாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. ஏனென்றால் அவைகள் எல்லாம் பரிசுத்தமுள்ள ஆவியானவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கிறதுனால இவைகளை கொண்டு பல நிலைகளை அவன் சாதிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னால வரைக்கும் அவன் மற்ற மக்களுடைய உதவிகளை நாடக்கூடியவனாய், மற்றவர்களுடைய ஜெபத்தின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாய், மற்ற மக்களுடைய அநேக விதமான காரியங்களின் ஊடாக நடத்தக்கூடிய அந்த நடைகளின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாய் விளங்கக்கூடிய அவன் பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்படக்கூடிய விசுவாசத்தின் தன்மைகள் அவனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நேரத்தில் அவன் தன் நிலைகளிலே காணப்படக்கூடிய பலவீனங்களை பலமுள்ளவனாய் உருவாக்கப்படக்கூடிய அளவிற்கான சத்துவத்தை விசுவாசத்தின் மூலமாய் அவன் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். இந்த விசுவாசத்தை கர்த்தராகிய தேவன் தான் துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த விசுவாசத்தை அவன் அதிகரிக்க செய்ய ஆரம்பித்தால் இவைகள் எல்லாம் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய மகிமையான காரியங்களை உருவாக்கக்கூடிய சத்துவம் பெற்றதாய் மாற்றமடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆனா இப்ப நம்ம பார்க்கிறோம், என்ன காரியத்தை பார்க்கிறோம்? இன்றைக்கும் கூட ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக இருந்ததை போலவே நம்முடைய நிலைகள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி? யாராகிலும் ஒருவர் எனக்காக ஜெபித்தால் தான் நான் நல்ல ஒரு முறையில் கடந்து போக முடியும். இது ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் நிலை. ஏன்னா அவனால இந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போக முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு விசுவாசத்தின் வல்லமையை கர்த்தராகிய தேவன் தந்ததுனால இவன் ஆண்டவரை நோக்கி போராடி ஜெபித்து தன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை பெற்றுக் கொள்கின்றார். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அந்த நிலைகள் வராமல் இன்றைக்கு வரைக்கும் மற்றவனுடைய உதவியை நாம் நாட ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசுவாசம் செத்து போயிற்று என்று கர்த்தருடைய வசனத்தை பார்க்க முடியும். வசனத்துல என்ன போட்டிருக்கு? ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில யாக்கோபு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரம் அதுல 20வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. யாக்கோபு 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அதை என்ன சொல்றது பாருங்க. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் கிரியைகளை நடப்பியாது இருக்கிறது உண்டானால் எந்த காரியத்தையும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியல. தனியாக உட்கார்ந்து ஜெபிச்சு பெற முடியல. தனியாக உட்கார்ந்து என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியின் ஊடாக கடந்து போக முடியல. யாராகிலும் ஒருவருடைய உதவி இல்லாமல் என்னால் தனித்து இயங்கக்கூடிய ஒரு மனிதனாய் என்னுடைய வாழ்க்கையின் தரங்கள் காணப்படுகிறது இல்லை. ஏதாகிலும் ஒரு பலவீனம் வருகிறது உண்டானால் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது இல்லை. காரணம், இந்த விசுவாசம் கிரியைகள் நடப்பியாது இருக்கக்கூடிய விசுவாசமாய் இருந்தால் இவைகளுக்கு பெயர் செத்து போன விசுவாசம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். யாராகிலும் 4 பேர் இருந்தால் தான் அவங்க கூட சேர்ந்து ஜெபிச்சா தான் என்னால ஜெபிக்க முடியும். என்னுடைய தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில் நான் தோற்று போகக்கூடிய ஒரு மனிதனால் விளங்க ஆரம்பிச்சேன். 5 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்திலே வேத புஸ்தகத்தின் ஆழமான காரியங்களை தியானிக்க என்னால முடியாது. வேதத்திலே காணப்படக்கூடிய அநேக மகத்துவமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நான் மெய்யாகவே கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது. யாராகிலும் ஒருவன் போதித்தால் தான் வசனத்தின் ஆழத்தை விளங்கிக் கொள்ள முடியும். யாராகிலும் ஒருவன் சொல்லிக் கொடுத்தால் தான் அந்த காரியத்தினுடைய விளக்கத்தை நான் கற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னு அர்த்தம், நான் என்னுடைய வாழ்க்கையில் சுயமாய் மெய்யாகவே இயங்க முடியாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கின்றேன். அதுக்கு காரணம் என்ன? விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை இயங்க பண்ணக்கூடியதாய் விளங்குகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய காணப்படக்கூடிய அந்த இயக்கம் கெட்டு போக ஆரம்பித்தால் ஈஸியா நீங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிடலாம். என்னுடைய விசுவாசத்தின் அளவை நான் இழக்க ஆரம்பிக்கின்றேன்.
இப்ப என்னால் தனித்து இயங்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்க முடியல. அநேக மக்களுடைய உதவிகளை நான் நாட ஆரம்பிக்கின்றேன். ஏராளமான மக்களுடைய ஜெபத்தினால் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் நிலையாக நிறுத்த முடிகிறது. மற்றபடி ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக முடியல. தீர்க்க தரிசனம் என்று சொன்னால் யாராகிலும் சொல்ல வேண்டும். கர்த்தராகிய தேவன் காண்பிக்கக்கூடிய தரிசனம் என்றால் யாராகிலும் ஒருவன் பார்த்து சொல்ல வேண்டும். வேதத்திலே காணப்படக்கூடிய விளக்கம் என்றால் யாராகிலும் இந்த வேத வசனத்திலே காணப்படக்கூடிய இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை விளக்கினால் தான் அவைகளை நான் விளங்கிக் கொள்ள முடியும். நானாக என்னுடைய வாழ்க்கையில இயங்க முடியாது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, செத்து போன விசுவாசத்தை நான் வைத்திருக்கக்கூடியவனாய் காணப்படுகிறேன். வசனத்தில் என்ன போடுது? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த விசுவாசம் செத்து போனால்தான் இது உங்கள் கிரியைகள் எல்லாவற்றையும் மட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். நீங்களும் நானும் அந்த இயக்கத்தின் ஊடாக கடந்து போகவே மாட்டோம். தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல எந்த ஆவிக்குரிய காரியத்திலும் உங்களாலும் என்னாலும் ஆண்டவராக தேவனுக்கு அடுத்த விஷயத்தில் முயற்சியின் ஊடாக கடந்து போகவே முடியாது. ஏதோ வருவோம், ஏதோ உட்காருவோம், ஏதோ கர்த்தருடைய வார்த்தை கேட்போம், அத்தோடு கூட நாம் எழுந்து போவோமே தவிர இந்த வசனங்களுக்கு ஏற்ற அநேக விதமான விளைச்சலும் அநேக விதமான மாற்றங்களும் வசனங்களுக்கு ஏற்ற அநேக விதமான சீர்படக்கூடிய காரியமும் நம்முடைய வாழ்க்கையில வராது. ஒவ்வொரு வாரத்தில் மட்டுமே, ஒவ்வொரு வாரத்தின் அதாவது அந்த துவக்க நாள் என்று அழைக்கப்படக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையிலே மட்டுமே உணர்வை பெறுவோமே தவிர ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச பிறகு அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையோடு கடந்து போகும். இனி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தராக தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குவோமே தவிர என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஆவிக்குரிய காரியத்தை இழந்து போன ஒரு மனிதனாக, கர்த்தருக்கும் எனக்கும் தொடர்பே இல்லாத ஒரு மக்களாக. இப்ப நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய நாமத்தினால இந்த ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இந்த நேரத்துல காலை 10 முனை முதல் கொண்டு இதுவரைக்கும் ஆண்டவருடைய நாமத்தை எல்லா விதமான மக்களும் பரவசமாய் பாடல் பாடி ஆராதனை பண்ணி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஜெபம் பண்ணினோம், கர்த்தருடைய நாமத்தினால ஜெப குறிப்புகளை சொன்னாங்க. ஜெபத்தின் ஊடாக நம்ம கடந்து போக ஆரம்பித்தோம். கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பிச்சோம். கர்த்தருடைய நாமத்தினாலே பாடல்கள் பாடக்கூடிய நேரத்தில் பரவசம் கொள்ள ஆரம்பித்தோம். தேவனுடைய அபிஷேகம் நம்ம ஊற்றப்பட ஆரம்பித்தது. கர்த்தராக தேவனுடைய வல்லமைகளை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஆனா இதே நிலை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறதான்னு யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கூடி வரும்போது நாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைகளில கடந்து போறோம். நான் என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தில் நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், எல்லாரும் கூடி வந்தா அவங்க எல்லாம் சத்தம் போடுற மாதிரி நானும் சத்தம் போடுறேன். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய நிலைகளில் நான் எப்படிப்பட்டவனாய் காணப்படுகிறேன்? என்னுடைய தனி அறை ஜெபத்துல இதே விதமான வல்லமை என்னுடைய வாழ்க்கையில இருக்கா? என்னுடைய தனி அறை ஜெபத்தில் இதே விதமான உணர்வை நான் பெறுகிறேனா? என்னுடைய தனி அறை ஜெபத்திலே இதே விதமான ஆவிக்குரிய பிரசன்னத்தை நான் உணர முடிகிறதா? என்னுடைய தனி அறை ஜெபத்திலே ஆண்டவராகிய தேவனோடு கூட தொடர்பு கொள்ள என்னால் முடிகிறதா? இல்லை என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் என்றைக்கும் செத்து போயிடுச்சு. செத்து போன விசுவாசத்தினால் மட்டும்தான் கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செயல்படுத்த முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்றால் அவனுடைய விசுவாசம் உயிருள்ளதாய் காணப்பட வேண்டியது அவசியம். கிரியைகளை செய்யாதிருக்கக்கூடிய விசுவாசத்தினால் பலம் ஒன்றுமே இல்லை. இந்த விசுவாசத்தை வைத்துக்கொண்டு நீங்களும் நானும் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதாவது ஒரு செத்து போன ஒரு சடலத்தை வைத்துக்கொண்டு நீங்களும் நான் என்ன செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு சடலத்தை நாம் வைத்திருக்கின்றோம். ஒரு மனுஷனுடைய உயிரற்ற உடலை நாம் வைத்துக்கொண்டு என்ன காரியத்தை சாதிக்க முடியும்? ஏதாகிலும் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வாப்பான்னு சொல்லி அவனுடைய கரங்களை வந்து நீங்க வந்து காசை கொடுத்தா கூட அவன் வந்து எழுந்து போக மாட்டான். பேசாவே அதே நிலையிலே அவன் காணப்படுகிறதை பார்க்க முடியும். அவனை வைத்துக்கொண்டு உங்களுக்கு இருக்க பிரச்சனை தானே தவிர இவைகளினால் எந்த விதமான இயக்கத்தின் ஊடாகவும் கடந்து போக முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகிறார் அப்படின்னா, செத்த விசுவாசத்தை புறம்பே தள்ளி கிரியைகளை நடப்பிக்கிற உயிருள்ள விசுவாசத்தை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டியது அவசியம். எங்கெங்கெல்லாம் என்னுடைய விசுவாசத்தின் காரியங்கள் என்னை இயக்கமற்றவனாய் விளங்க பண்ண ஆரம்பிக்கிறது, எந்தெந்த காரியங்களை நான் திகைத்து போக ஆரம்பிச்சேன், இவைகளுக்கு அடுத்த ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியல. ஒரு ஆவிக்குரிய ஓட்டம் என்று சொன்னால் இதுக்கு மேல என்னால் இயக்கத்தின் ஊடாக போக முடியல. ஒரு ஜெபம் என்று சொன்னால் ஒரு லிமிடேஷன், இதுக்கு மேல என்னால் ஆண்டவராக தேவனுக்குள் தீவிர கதியா இயக்கத்தின் ஊடாக போக முடியல. ஆண்டவராக தேவனுக்கு பிரியமான நிலைகளின் ஊடாக கடந்து போக என்னால் முடியல. ஆண்டவராக தேவன் விரும்பக்கூடிய அநேக விதமான ஆவிக்குரிய உண்மையான காரியங்களை நோக்கி கடந்து போக முடியாததனுடைய அந்த காரணங்கள் என்ன அப்படின்னா, என்னை இயங்க விட செய்யாதிருக்கக்கூடிய விசுவாசத்தினுடைய மறைவு. விசுவாசத்தினுடைய மறைவு என்னுடைய வாழ்க்கையிலே கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் இவைகள் என்னுடைய வாழ்க்கையை இயக்கமற்றதாக விளங்க பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப நான் என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கணும். கர்த்தராகிய தேவனுக்குள் எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்க்கையினுடைய இயக்கம் காணப்பட ஆரம்பிக்கிறது.
ஒரு நாளை நீங்க எடுத்தீங்கன்னா கர்த்தராகிய தேவனுக்குள் அந்த நாளில் எவ்வளவு தூரம் நீ இயக்கத்தின் ஊடாக கடந்து போறீங்க. தேவனுக்கு பிரியமான இயக்கத்திற்கு எவ்வளவு நேரத்தை நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. தேவனாகிய கர்த்தர் தான் நிதர்சனமான உண்மை என்கிறது நீங்களும் நானும் அறிந்திருக்கக்கூடிய ஒன்று. ஆண்டவராகிய தேவனுக்கு அடுத்த காரியங்களை தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு ஒண்ணுமே இல்லை, உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். என்றாலும் கூட தேவனாகிய கர்த்தர் உண்மை என்பதை பற்றி அறிய ஆரம்பித்தாலும் இன்னும் ஏன் தேவனுக்குரிய இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியவில்லை என்று சொன்னால், கிரியைகளை இழந்து போன செத்து போன விசுவாசத்தை நீங்களும் நானும் வைத்திருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். செத்து போன விசுவாசம் உள்ள இருந்துச்சுன்னா என்னென்ன காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறோம். போன வாரத்துல பார்த்தோம், செத்த ஈக்கள் உள்ள இருந்தால் பரிமளக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ண ஆரம்பிச்சு. அது மாதிரி இந்த செத்த விசுவாசத்தை நான் வைத்திருக்கிறவனா இருக்கிறது உண்டானால் என்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன விதமான காரியங்களை நான் பார்க்க முடியும். இப்ப நான் என்னுடைய விசுவாசத்தை ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டியது அவசியம். இந்த செத்து போன விசுவாசம் எனக்குள் இருந்தால் என்னென்ன விதமான மாற்றங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். உங்களுக்கு நான் அதாவது இந்த ஒரு காரியத்தை தெளிவாய் பேச வேண்டும் என்று சொன்னால், ஒரு செத்து போன சடலத்தை வச்சிருந்தீங்கன்னா ஒரு நாள் பிரச்சனை இல்லாம இருக்கும், 2 நாள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், 3வது நாளில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேட்பாங்க, உங்க வீட்டுல இருந்து ஒரு தூள் நாற்றம் வீச ஆரம்பிக்கிறது, இந்த நாற்றத்திற்கு என்ன காரணம்னு கேட்பாங்க. ஒரு 5-6 நாட்கள் ஆக்கப்படக்கூடிய அந்த நேரத்துல அந்த செத்து போன சடலத்திலே இருந்து அநேக விதமான புழுக்களும் அழுகி மெய்யாகவே அந்த காரியங்களில் நாம் நார பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய விசுவாசம் செத்து போயிருக்கிறது உண்டானால் சில சிம்டமின் மூலமாக இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய விசுவாசம் உயிரோடு கூட இருக்கிறதா செத்து போயிருக்கிறார் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் முதல் சிம்டமை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். தீத்துக்கு எழுதின நிருபம் அதில் 1வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தீத்து 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறேன். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ளு. விசுவாசத்தில் ஆரோக்கியமாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள்ளு. விசுவாசத்திலே செத்து போனவனாய் காணப்படுகிறவன் கண்டிப்பாய் கடிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒருத்தர் திட்டுச்சான்னா, ஒருவன் கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு காரியத்தை நமக்கு விரோதமாய் பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நம்முடைய மனதிற்குள் தோற்றமளிக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இந்த சபையில வந்தாலும் எப்ப பார்த்தாலும் என்னையே காணற்படி திட்ட ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு விரோதமாகவே வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து என்னை மெய்யாகவே வேதனைப்படுத்தும் வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை எப்பொழுது நான் என்னுடைய வாழ்க்கையிலே உணர ஆரம்பிக்கிறேன் என்றால், கண்டிப்பை ஏற்க மனமற்ற தன்மை எப்ப என்னுடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படும் அப்படின்னா, விசுவாசம் செத்து போகிறது உண்டானால் கண்டிப்பை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏதாகிலும் ஒரு காரியத்தை நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், நீங்க இந்த மாதிரி ஆராதனை வேளையில இப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போகக்கூடாது. எழுந்து நின்று கர்த்தருடைய நாமத்தினாலே உற்சாகமா நீங்கள் ஆராதிக்க வேண்டும். ஆமா, நான் வந்து எந்திரிச்சு தான் நான் கர்த்தருடைய நாமத்தை ஆராதனை பண்ணேன். நீங்க சொல்லுவீங்க பதிலுக்கு, நான் உங்களை பார்த்து மறுபடியும் நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஆராதனை வேளையில அங்க திரும்பி பார்த்தீங்க, இங்க திரும்பி பார்த்தீங்க, இந்த ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போனீங்க. இனி ஆராதனை வேளையில் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்கிறது உண்டானால் ஆராதனை வேளையில் நான் உங்களை வெளியே அனுப்ப வேண்டியதா இருக்கும். இது சொன்ன உடனே எனக்கு அப்படி சொல்ல கோவம் வர ஆரம்பிச்சு. இதுக்கு காரணம் என்ன? உள்ள மண்டை போடுச்சு, விசுவாசம் செத்து போயிடுச்சு. விசுவாசம் செத்து போனா தான் கடிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த காரியத்தை அவனுடைய பாவங்களை ஒருவன் சுட்டி காண்பித்தால் அவனால் அந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே பேதுரு என்கின்ற மனிதனை பார்த்து கர்த்தராகிய தேவன் கண்டிப்பாய் பேச ஆரம்பிக்கின்றார். நீயா பேதுரு, என்னுடைய நாமத்தை மறுதலியாமல் காணப்படக்கூடியவனாய் விளங்க போகின்றாய், எனக்காக ஜீவனையும் நீயா தரப்போகின்றாய். கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், சேவல் 2 முறை கூவுகிறதற்கு முன்பதாக நீ என்னை 3 முறை மறுதலிப்பாய். பேதுருக்கு சுருள் வந்துருச்சு கோபம். உடனே ஆண்டவராகிய தேவனை பார்த்து அவர் சொல்லுகின்றார், கர்த்தாவே, வாழ்வு வந்தாலும் சாவு வந்தாலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்பதை பற்றி நான் உமக்கு முன்பதாக ஆணையிட்டு சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கடிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை எவனுடைய மனம் ஏற்றுக்கொள்ளக்கூடாததாய் காணப்படுகிறது. எந்த மனுஷன் அவைகளுக்கு அநேகம் சாக்கு போக்குகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். இவைகளாம் என்னுடைய பலவீனத்தினால் உருவாக்கப்பட்டது. இவைகள் எல்லா விதமான காரியத்திற்கும் காரணங்கள் உண்டு. நேத்தெல்லாம் ராத்திரி முழுவதும் அநேக மணி நேரங்கள் நான் அநேகமாய் விழித்திருக்கக்கூடியவனாக இருந்ததுனாலதான் இன்றைக்கு ஆராதனை வெளியினால் தூக்கத்தின் ஊடாக கடந்து போகிறேன். இதுக்கு காரணம் உண்டு. நீங்க ராத்திரியெல்லாம் நல்ல ஒரு உறக்கத்தின் ஊடாக வந்ததுனால வெளிப்போடு நின்று நீங்கள் கர்த்தருடைய
வார்த்தையை பேசுறீங்க. ஆனால் நேற்று ராத்திரியிலாம் நான் அதிக மணி நேரம் உறக்கம் இல்லாமல் நான் தவிக்க ஆரம்பிச்சனால இந்த ஆராதனையில் வந்து தூங்குகிறது என்ன பிரச்சனை இருக்க போகிறது? இப்படி கடிந்து கொள்ளக்கூடிய விஷயத்திற்கு எவன் ஒருவன் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறானோ அவனுடைய விசுவாசத்தை அவன் பரீட்சித்து பார்க்கணும். அந்த விசுவாசம் பலவீனப்பட்டு போயிற்று. அந்த விசுவாசம் நோய் கொண்டதாய் காணப்படுகிறது. அந்த விசுவாசத்தினுடைய வல்லமைகளை அவன் இழந்து போக ஆரம்பிக்கின்றான். அந்த விசுவாசத்தின் உறுதி அது சாவை நோக்கி கடந்து போகக்கூடியதாய் விளங்குகிறது. இன்னும் அந்த விசுவாசத்தினுடைய காரியங்களை அவன் அப்படியே விட்டுவிட ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரு நாளில் அந்த விசுவாசம் செத்து போகிறது உண்டானால், இனி ஆண்டவராகிய தேவனே வந்து அவனோடு பேசினாலும் அவன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஒரு நாளும் கீழ்ப்படியவே மாட்டான். வசனத்துல எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் பலவீனப்பட்டு சாவை நோக்கி கடந்து போகிறது என்பதை பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், எந்த கடிந்து கொள்ளுதலையும் எவன் மனம் ஏற்காதிருக்க ஆரம்பிக்கிறதோ அவர்களுடைய விசுவாசத்தின் நிலைகள் சாவுக்கு ஏதுவாய் கடந்து போகிறது என்பதை நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். விசுவாசம் உயிரோடு கூட இருந்துச்சுன்னா இந்த வசனத்துல என்ன போட்டு பாருங்க, திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். நீ விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி எப்படி சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு சொல்லும் பொழுது, அந்த ஜனங்கள் எல்லாரும் விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாய் நீ அவர்களை கடிந்து கொள்ளு. அவங்க அப்பதான் ஆரோக்கியமாய் மாற்றப்பட ஆரம்பிப்பாங்க. ஆரோக்கியத்தை இழக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மெய்யாகவே கடிந்து கொள்ளாது. கடிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை ஒரு மனிதன் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறது உண்டானால் நம்முடைய விசுவாசத்தினுடைய தன்மை பலவீனமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. அந்த விசுவாசத்தினுடைய நிலைகள் சாவின் விளிம்பை நோக்கி கடந்து போக ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எந்த காரியங்கள் உங்களை குறித்து குற்றமாய் பேசப்பட ஆரம்பிக்கிறதோ அவைகளை நீங்களும் நானும் சிரமேற்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வசனத்தில் என்ன காரியத்தை பார்க்க முடியும்? நீதிமான் என்னை தயவாய் குட்டி அவன் என்னை கடிந்து கொள்ளட்டும், அவைகளை நான் என்னுடைய தலையிலே ஒரு எண்ணெயை போல ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய தலை அவைகளை அள்ளு தட்டுகிறது இல்லை என்பதை பற்றி வேத புத்தகத்தில் உங்களாலும் என்னாலும் வாசிக்க முடியும். அப்ப கடிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நான் எப்பொழுது என்னுடைய மனதிலே வெறுக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய விசுவாசத்துடைய நிலைகளை நான் கொஞ்சம் கொஞ்சமாய் இழப்பின் ஊடாக மெய்யாகவே அழைத்துக் கொண்டு போக ஆரம்பிக்கிறேன். விசுவாசம் உண்மையாக உறுதியாக ஆரோக்கியமாய் இருந்தால் அந்த கண்டிப்பான கடிந்து கொள்வதை விசுவாசம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சு. என்ன அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு, அவர்கள் இன்னும் ஆரோக்கியம் அடையும்படிக்காக அவர்களை நீ இன்னும் கண்டித்து உணர்த்த வேண்டியது அவசியம். கண்டிச்சு பேசு. நீ கண்டிக்கத்தான் அவர்கள் விசுவாசத்திலே இன்னும் ஆரோக்கியம் நிறைந்தவர்களாய் மாற்றப்பட ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பு இல்லாத ஒரு காரியத்தின் ஊடாக நீ அவர்களை நடத்துகிறது உண்டானால் அவர்கள் விசுவாசத்திலே தொய்ந்து போக ஆரம்பிச்சிருவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. அவர்கள் இன்னும் விசுவாசத்திலே ஆக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தேவையான அநேகம் கண்டிப்பான விஷயங்களை நீ அவர்களோடு கூட பேச வேண்டியது அவசியம். அப்ப முதல் காரியம், விசுவாசம், என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க முடியும், செக்அப் பண்ணி பார்க்க முடியும். அப்படின்னா, கண்டிக்கக்கூடிய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை என்று சொன்னால் என் விசுவாசத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும். எங்காகிலும் ஜீவ வாசனைக்கு பதிலாக என் விசுவாசத்திலே மரண வாசனை வீசுகிறதான ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஜீவ வாசனை வீசும்படிக்காக அழைக்கப்பட்டோம் நாம், ஆனால் மரண வாசனை என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு என்ன காரணம் என்றால் இந்த விசுவாசம் சாவை நோக்கி கடந்து போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறார். அதனாலதான் கடிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமற்றவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறார்கள். நிறைய திருச்சபைகள்ல இந்த நாட்களில் கண்டித்து பேசக்கூடிய பிரசங்கம் பண்ணக்கூடிய மக்களை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. கண்டித்து பேசக்கூடிய சபைகளிலே காணப்படக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இந்த ஜனங்கள் எப்பொழுது பார்த்தாலும் கண்டித்து பேசிக்கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. திட்டுகிறதே இவருடைய வேலை, திட்டுகிறதே இவருடைய பணி, எல்லா காரியத்திலும் எல்லா விஷயத்திலும் குற்றம் பிடிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். அந்த வசனத்தில் என்ன காரியத்தை கர்த்தராகிய தேவன் எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டு போனார். அவர் சொன்னார், அவர் உங்களுக்குள் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் எப்பொழுதும் அவர் கண்டித்துக் கொண்டே இருக்க ஆரம்பிப்பார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கண்டித்து பேசிக்கொண்டேதான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உங்களையும் என்னையும் தட்டி கொடுக்கக்கூடிய தேவன் அல்ல, கண்டிச்சுதான் சொல்லுவார். நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான தவறான காரியங்களை குற்றப்படுத்தி சொல்லுவார். நீ பேசக்கூடிய ஒவ்வொரு விதமான தவறான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் கண்டித்துத்தான் உணர்த்த ஆரம்பிப்பார். அவர் எந்த விஷயத்திலும் நீ செய்யக்கூடிய பாவத்திற்கு பரிசுத்தமுள்ள ஆவியானவராகிய தேவன் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். அவைகளை ஆண்டவராகிய தேவன் பார்க்கக்கூடிய பார்வையை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தால் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் தவறு என்றால் தவறு என்றே பேசக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கின்றார்.
அவ வேதத்துல ஆண்டவராக தேவனுடைய ஆவியானவர் பேசக்கூடிய காரியங்களை எவன் ஒருவன் மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள மனமற்றவனாய் விளங்க ஆரம்பிக்கிறானோ அவன் விசுவாச நிலைகள் மரணத்திற்கு ஏதுவாய் கடந்து போகிறதாக கர்த்தருடைய வேதத்துல உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் மற்றும் ஒரு விஷயத்தை பற்றி ஆண்டவராக தேவன் தம்முடைய வார்த்தையிலே பேசுகின்றார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேகம் வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது காரியம், விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பித்தால் பணத்தினுடைய தேவைக்காக நான் கவலைப்பட ஆரம்பித்து விடுகின்றேன். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பாடம் என்ன அப்படின்னா, எந்த காரியத்தையும் குறித்து நீ கவலைப்படாது. எந்த கவலைகள் உன்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் உங்கள் கவலைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது அந்த கவலைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள். உங்களை விசாரிக்கும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே உங்களுக்கு பாரமாய் தோன்றக்கூடிய ஒவ்வொரு கவலைகளையும் கர்த்தருடைய கரங்களை கொடுங்க. ஆனால் இந்த பணத்தினுடைய விஷயத்திற்காக விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே குன்றி போக ஆரம்பிக்கிறது உண்டான. ஒவ்வொரு மனுஷனுக்கும் பண தேவை உண்டுதான். பண தேவை இல்லாத இருக்கக்கூடிய மனுஷன் இந்த உலகத்தில் உங்களால் என்னாலும் பார்க்கக்கூடிய பெரிய பணக்காரன் கூட சொல்லுவான், இன்னும் எனக்கு அதிகமான தேவைப்படக்கூடிய அநேக விதமான பொருள் எனக்கு வர வேண்டியதாக அந்த காரியங்கள் எல்லாம் நானுடைய வாழ்க்கையிலே சம்பாதிக்க வேண்டியது அவசியமான ஒன்று என்கிறதை பற்றி அவன் பேச ஆரம்பிப்பான். பண தேவைகள் எல்லா விதமான மனிதனுக்கும் உரியது. ஆனால் இந்த பணத்திற்காக நீங்களும் நானும் கவலைப்படுகிறது விசுவாசத்தை, உங்கள் விசுவாசத்தை செத்து போக பண்ணக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறது. எப்போ ஒரு மனிதன் இந்த தேவைகளுக்காய் கவலைப்பட ஆரம்பிக்கிறான் அப்படின்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம், அவன் விசுவாசத்தை இழந்து போனவனாய் காணப்படுகின்றான். ஒரு மனிதன் ஆண்டவராக தேவன் பேரில் வைக்கக்கூடிய நம்பிக்கையிலே அதீதமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா தேவைகளையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஆண்டவராக தேவனுடைய நாமத்தையே அவன் சார்ந்து கொள்ளக்கூடிய விளங்க ஆரம்பித்து நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் நீங்களும் நானும் துக்கத்தோடு கூட கடந்து போக ஆரம்பிக்கிற பல விதமான விஷயங்கள் சந்திக்கப்படாது இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் பொழுது நம்மை அறியாத ஒரு வேதனை, நம்மை அறியாத ஒரு துக்கம் பல ஜனங்கள் நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்களால நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. தேவனை அறியாத அந்த மனுஷன்லாம் எத்தனை ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்றான், எத்தனை விதமான ஆடம்பரமான கார்களை அவர்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, ஆடம்பரமான பங்களாக்களை அவர்கள் கட்டி வச்சிருக்க ஆரம்பிக்கிறாங்க, ஆடம்பரமான சொத்துக்குரிய காரியங்கள் யாவற்றையும் வாங்கி வச்சிருக்கிறாங்க. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால இத்தனை பாடுகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளை கர்த்தராகிய தேவன் தந்தார் என்று சொல்லி நிறைய நேரங்களிலே நீங்களும் நானும் துக்கத்தின் ஊடாக கடந்து போகும். கர்த்தருடைய வேதத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், பண ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை பாராட்டி தங்களையே தாங்கள் உருவ கொத்திக் கொள்ள ஆரம்பிச்சினார். அவர்களுடைய விசுவாசம் மெய்யாகவே செத்து போன நிலைகளிலே காணப்படுகிறதுனால அவர்கள் உலகத்தின் பேரிலே அதீதமான பாசமும் பற்றும் வைக்கக்கூடிய ஒரு மக்களால் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்போஸ்தலர் சபை, அந்த நாட்கள்ல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய திருச்சபை, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஒருமுறைப்பட்டு நல்ல ஒரு திருச்சபை உருவாக்கினார். அதுல அந்த சபையிலே ஜனங்களுடைய கண்கள் பார்க்கக்கூடிய நேரத்துல அநேகம் ஏற்றத்தாழ்வுகள், சில பேர் நல்ல 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 ஒரு பணக்கார ஒரு மக்களாக காணப்படக்கூடிய ஜனங்கள், சில பேர் ஒரு வேளைக்கு சாப்பாடுக்கு அடுத்த வேளை சாப்பாடு இல்லாத இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை கண்கள் பார்த்தது. உடனே அப்போஸ்தலர்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால எங்கள் சபையிலே அநேகம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும்படிக்காக கர்த்தருடைய நாமத்தினால ஒரு நல்ல ஒரு திட்டத்தை எங்களுக்கு உருவாக்கி தாங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினால எங்க சபையில இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது. உயர்வாய் இருக்கக்கூடிய மனுஷன், நிறைய பணக்கார அந்த நிலைகளிலே காணப்படக்கூடிய மனிதன் அதே லெவல்ல இருக்கக்கூடாது. ஏழையாய் காணப்படக்கூடிய மனிதன் அந்த மாதிரி அநேக விதமான தரை மட்டும் தாழ்த்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையின் ஊடாக போகக்கூடாது. எல்லா ஜனங்களும் சமநிலையாய் வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக வேண்டும். அதற்கு நல்ல ஒரு திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால் அப்போஸ்தலர்கள் ஜெபிச்சாங்க. கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தையை ஒன்று பேசினார். என்ன சொன்னாரு? எல்லா ஜனங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய பொன் வெள்ளி போன்ற எல்லா விதமான உடைமைகள் யாவற்றையும் விற்று உங்க பாதத்தில் கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. இவர்கள் இந்த பொருட்கள் யாவற்றையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய நீங்கள் எல்லா ஜனங்களுக்கும் சமமாய் பங்கீடு செய்ய வேண்டியது அவசியம். எல்லா ஜனங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா நம்முடைய சபையிலே, இந்த சபையிலே ஏற்றத்தாழ்வுகள் உருவாக்கப்படாது என்பதை பற்றி ஆவியானவராகிய தேவன் திட்டமும் தீர்க்கமாய் பேச ஆரம்பித்தார். இப்படி பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை குறித்து ஜனங்களுக்கு முன்பதாக அப்போஸ்தலர்கள் பேச துவங்கினாங்க. கொஞ்சம் யோசிங்க, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக பேசக்கூடிய இந்த வார்த்தை நிமித்தமாக
எல்லா ஜனங்களும் தங்களுக்கு உண்டான உடைமைகள் யாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து படைக்க துவங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப நான் உங்களுக்கு முன்னால சொல்ல ஆரம்பிக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமக்குள் அநேக விதமான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. நிறைய கஷ்டம். சில பேர் கஷ்டப்படுறாங்க, சில பேர் நல்லா இருக்கிறாங்க, சில பேருக்கு சாப்பிடுகிறதுக்கு வழி இல்லாம இருக்க ஆரம்பிக்கிறது, சில பேர் அதாவது ஒரு வண்டிக்கு 2-3 வண்டி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி வைத்திருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் உங்களுடைய பொருட்கள் யாவற்றையும் விற்று என்னுடைய பாதத்தில் கொண்டு வந்து கொடுங்க. நான் எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான அளவுக்கு நான் சமமான விதத்தில் பங்கீடு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனால் விளங்க போகிறேன். இந்த வார்த்தையை சொன்னால் அடுத்த வாரத்தில் சபையெல்லாம் காலியா இருக்கிறது பார்க்கணும். எல்லாரும் ஓடிய போயிடுவாங்க. இந்த சபைக்குள்ளாக வருகிறது உண்டானால் எல்லா பொருளையும் வாங்கிவிட்டு நம்முடைய கையில வைத்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் இழக்கும்படியான தன்மைகளை உருவாக்குகிறான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. கர்த்தருடைய வசனத்துல அந்த நாட்களிலே சொல்லப்படக்கூடிய காரியங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? பண ஆசை அவங்களுக்குள்ள யாருக்குள்ளுமே இல்லை. பணத்தை பற்றி எந்த விதமான அக்கறையும் உங்களுடைய வாழ்க்கையில இல்லை. கொடுங்கன்னு சொன்னா எந்த விதமான காரியத்தையும் யோசிச்சே பார்க்காம, அதுல ஒரே ஒருவன் தான் யோசிச்சு பார்த்தா, அனனியா சப்பீரா தான் யோசிச்சு பார்த்தாங்க. மற்ற யாருமே யோசித்து கூட பார்க்காம பணத்தை கொடு என்றால் உடனே கொண்டு வந்து கால்களின் அடியிலே கொண்டு போய் கொட்ட துவங்க ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, விசுவாசத்தில் ஊன்ற கட்டப்பட்ட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், பணத்தின் மேல் அவன் தன்னுடைய நம்பிக்கை வைக்க கூடாது. நம்பிக்கை வைக்கக்கூடியவன் எவனும் கர்த்தராகிய தேவன் ஒருவர் பேரில் மட்டும்தான் நம்பிக்கை வைக்க வேண்டுமே தவிர, பணமோ பொன்னோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ இவைகளின் மேல் எவனாகிலும் தன்னுடைய நம்பிக்கையை வைக்கிறது உண்டானால் அவன் விசுவாசம் செத்தது என்று கர்த்தர் நமக்கு சொல்லும். செத்து போயிடுச்சு. அது உயிரோடு கூட இருந்தால் பணத்தின் மேல் அல்ல, பணத்தை காட்டிலும் மேன்மையா இருக்கக்கூடிய கர்த்தர் மேல நீ அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வச்சிருப்ப. ஆனால் இன்றைக்கோ நீ அதாவது உன்னை கையில வச்சிருக்கக்கூடிய இந்த பணத்தின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையின் அளவு கூட கர்த்தராகிய தேவனை உன்னாலும் என்னாலும் நம்ப முடியாமல் போகிறது உண்டானால் உன் விசுவாசம் என் விசுவாசம் செத்து போனது என்று கர்த்தராகிய தேவன் சொல்ல ஆரம்பிக்கிறார். செத்து போன விசுவாசம்னா எப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது? பொண்ணுக்காக, பொருளுக்காக, ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக இன்றைக்கு வரைக்கும் அலைந்து ஓடக்கூடிய ஒரு மக்களாய் நாம் மெய்யாகவே காணப்பட ஆரம்பிக்கிறோம். ஏழை எளிய மக்களை நாம் பார்க்க ஆரம்பித்தாலும் கூட அவைகளை பற்றி விசாரிக்க உங்களுக்கு எனக்கு மனசே வராது. ஒருவன் நம்முடைய ஐக்கியத்திலே காணப்படக்கூடிய ஒருவர் கஷ்டப்பட ஆரம்பித்தால் அவனை விசாரிக்க உங்களால் முடியாது. எங்கே நாம் விசாரித்தால் ஒருவேளை நம்முடைய கரங்களிலே காணப்படக்கூடிய பொருளை அவர்களுக்காக நாம் கொடுக்க வேண்டியது வந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய பயத்தோடு பொருளின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறதுனால என்ன விஷயம் உருவாக்கப்படுகிறது? உங்கள் ஆவிக்குரிய விசுவாசத்தை துவங்கின கர்த்தருடைய நாமத்தினாலே விசுவாசத்தினுடைய நிலைகளை சாகடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. விசுவாசத்தின் நிலைகள் செத்து போக ஆரம்பிச்சாதான் கர்த்தராகிய தேவனை நம்ப முடியாது. பொருளின் மேலே உங்களை அறியாத ஒரு அதீதமான நம்பிக்கை உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சேர்த்து வைக்கக்கூடிய காரியம் தான் என்னுடைய வாழ்க்கையிலே பிற்காலத்திலே உதவி செய்யக்கூடியதாய் விளங்குமே தவிர கர்த்தராகிய தேவனை கடைசி வரைக்கும் நம்பி நான் கடந்து போக முடியாது என்கின்ற நிலை யாருடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட முடியும் அப்படின்னா விசுவாசத்திலே செத்து போனவனுடைய வாழ்க்கையில தான் இப்படிப்பட்ட நிலைகள் உருவாக்கப்பட ஆரம்பிக்கும். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மூன்றாவது ஒரு வார்த்தையாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, செத்து போயிருச்சு விசுவாசம்னா எதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள முடியும் என்றால், வசனம் எவ்வளவு முறை அறிவிக்கப்பட ஆரம்பித்தாலும் வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியைகளையே செய்யாது. நீங்களாவே அப்படியே இருந்துகிட்டே இருப்பீங்க. எந்த மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையிலே வராது. ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட மாட்டோம். கர்த்தராகிய தேவனுக்குள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியங்கள் யாவற்றையும் எழுதி கொள்வோமே தவிர மனம் திரும்ப மாட்டோம். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தராகிய தேவனுடைய அந்த வார்த்தைகள் யாவற்றையும் ஏற்றுக்கொண்டு சீர்கேடுகள் யாவற்றையும் விளக்குங்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தினால 2 மூலையிலும் ஒரு இன்ட்டு போட்டு 4 பக்கம் புள்ளி வச்சு இது முக்கியமான ஒரு வார்த்தை என்பதை பற்றி நம்ம நோட்டிஃபை பண்ணுவோமே தவிர இவைகளை வாழ்க்கையிலே நீங்களும் நானும் பயன்படுத்துகிறது கிடையாது. வசனம் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கிரியைகளை நடப்பிக்காமல் நீங்க ஆரம்ப நாட்களில் சபையிலே வரக்கூடிய நேரத்தில் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்கீங்கன்னு சொன்னா ஒரு மாற்றமே எனக்கு இல்லை. அன்னைக்கு எப்படி நான் ஜெபத்துல தூங்கணும்னா இன்னைக்கு அதே மாதிரி தான் தூங்குறேன். ஆனா அன்னைக்கு இடது பக்கம் படுத்து தூங்கினேன், இன்னைக்கு நான் வலது பக்கம் படுத்து தூங்குறேன். இதுதான் வித்தியாசங்க. வேற எந்த மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையில இல்லை. கர்த்தருடைய நாமத்தினால அன்றைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சனோ, அன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை கேட்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மனம் எப்படி இங்கும் அங்கும்
எங்கும் அலைப்பாய துவங்கிட்டு அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார். ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு மாற்றம் வரல. ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில பார்க்க முடியல. கர்த்தராகிய தேவன் அன்பை பற்றி பேசுகிறார், அன்பை என்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்த முடியல. பரிசுத்தத்தை பற்றி பேசுகிறார், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியல. பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகிறார், பாவத்தை விட்டு விலக முடியல. அதே மாதிரியான ஒரு வாழ்க்கை நான் வாழுகிறேன் என்று சொன்னால் விசுவாசம் செத்து போயிடுச்சு. வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அந்த வசனம் அவர்களுக்குள் பலன் கொள்ளவில்லை, பலன் செய்யல. அந்த வசனம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்க முடியாமல் போனதற்கு காரணம் என்ன? வசனம் வல்லமையானதுதான், வசனம் மாற்றங்களை தரக்கூடிய சத்துவம் பெற்றதுதான். என்றாலும் கூட வசனம் உள்ளே விழ ஆரம்பித்தவுடன் அதற்கேற்ற மாற்றங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே வர முடியாமல் போயிட்டு என்றால் ஒரே ஒரு காரணம் தான், கேட்ட மக்களுடைய மனதிலே விசுவாசம் இல்லை. இது கர்த்தருடைய வார்த்தை, இது எனக்காக சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. என்னை ஆண்டவராகிய தேவன் அழைத்து வந்து இந்த சபையின் ஊடாக என்னை உட்கார வைத்து இந்த வார்த்தைகளை கர்த்தர் எனக்காகவே பேசினார். இதை என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியல. அதனாலதான் இந்த வசனம் யாருக்கோ சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்பதை பற்றி நீங்களும் நானும் அறிய ஆரம்பிச்சதுனால இன்றைக்கு வரைக்கும் அதே விதமான பழைய வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ ஆரம்பிக்கிறோம். பழைய பாவத்தை விட முடியல. பழைய ஆவிக்குரிய நிலைகளிலே உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் சீர்கெட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்குள் எழுப்பி பிரகாசிக்க முடியல, கர்த்தருக்குள் பெரிய காரியங்களை சாதிக்க முடியல. அதே உறக்கத்தின் நிலை, அதே விதமான சோம்பலின் நிலை, அதே விதமான துன்மார்க்கமான வாழ்க்கை, இவைகள் எல்லாவற்றையும் காரணம் என்ன? எத்தனை வாரம் வாரம் கர்த்தருடைய வசனங்கள் பேசப்பட ஆரம்பித்தாலும் ஏன் வாழ்க்கையிலே மாற்றமே வரவில்லை என்று சொன்னால் கேட்டவர்களுக்குள் விசுவாசம் இல்லாம கேட்டுக்கிறான். செத்துப்போன விசுவாசத்தோடு கூட, கிரியைகளை நடப்பியாது இருக்கக்கூடிய விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் கேட்கக்கூடிய வசனங்களினால் ஒரு பலனும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படாது. கர்த்தருடைய வேதத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே சொல்ல ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, வசனம், நீங்களும் நானும் கேட்ட வசனம் என்னுடைய வாழ்க்கையில ஏதாகிலும் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறான்னு பாருங்க. அப்படி உருவாக்கலன்னு சொன்னா என் விசுவாசத்தை நான் ஆராய்ச்சி பார்க்கணும். விசுவாசம் இல்லாமல் நான் இந்த வசனத்தை கேட்டால் இது எத்தனை வல்லமை பெற்ற ஒரு வசனமாய் விளங்க ஆரம்பித்தாலும், எத்தனை பாவங்களை சுட்டி காண்பிக்கும் வசனமாய் விளங்க ஆரம்பித்தாலும், தேவன் தம்மை வெளிப்படுத்தக்கூடிய காரியமாக இந்த வசனங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் இது என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் தரவே தராது. அப்ப என் விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். சரியான விசுவாசமாய் இருந்தால் ஒரு வார்த்தை, ஆண்டவராகிய தேவன் பேசக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிச்சு. தேவன் பேசும் ஒரு காரியம் ஆண்டவராகிய தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய வல்லமை பெற்றதாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க. நல்ல ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே பேதுரு என்கின்ற அப்போஸ்தலனை பார்த்து கர்த்தராகிய தேவன் நிறைய வார்த்தையை பேசினாரு. சேவல் கூவுகிறதற்கு முன்பதாக நீ என்னை மறுதலிக்க போகிறாய் என்பதை பற்றி கர்த்தருடைய நாமத்தினாலே பேதுரு வார்த்தைகளை பேசுகின்றார். கர்த்தருக்கு முன்பதாக சொல்லுகின்றார், இல்ல ஆண்டவரே, வாழ்வு வந்தாலும் காவல் வந்தாலும் சாவு வந்தாலும் நான் உண்மை கடைசி வரைக்கும் பின்பற்றுவேன் என்று வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கின்றார். எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஆண்டவராகிய தேவனை சிலுவையிலே அறையும்படிக்காக பிடிச்சிட்டு போறார். பிடித்துக் கொண்டு போகக்கூடிய நேரத்துல ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாக மறுதலிக்கக்கூடிய வார்த்தைகளை பேதுரு பேசுகின்றார். கடைசி நேரம் இயேசு கிறிஸ்து அந்த பேதுருவை சந்திக்கக்கூடிய கடைசி மொமெண்ட், லாஸ்ட் மொமெண்ட், கடைசி நேரத்துல பேதுருவை ஆண்டவராகிய தேவன் திரும்பி ஒரே ஒரு பார்வை தான் பார்த்தார். அந்த ஒரு பார்வையிலே மனம் உடைந்து போனான் பேதுரு. ஆண்டவராகிய தேவன் பார்த்த அந்த பார்வை, இவ்வளவு வசனத்தை கேட்டு மனசு உடையலன்னு சொன்னா அவைகளுக்கு நீங்களும் நானும் என்ன விளக்கத்தை சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தராகிய தேவன் ஒரு பார்வைதான் பேதுருவை பார்த்தார். உடனே மனம் கசந்து அழுது, ஐயோ ஆண்டவராகிய இயேசுவை நான் காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொல்லி புலம்பி அழக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இயேசு பார்க்கும் பார்வைக்கு இத்தனை சத்துவம் இருக்கிறது உண்டானால் இயேசுவின் வார்த்தைகள் எத்தனை மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடிய வல்லமை பெற்றதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. அப்ப இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே மாதிரி பழைய வாழ்க்கை நான் வாழ ஆரம்பிக்கிறேன். அதே பழைய ஓட்டம், அதே பழைய நிலைமை, அதே தூங்கி வழியும் ஒரு அனுபவம், அதே ஜெபத்திலே ஒரு குறைவு, இன்றைக்கு வரைக்கும் ஒரு மாற்றமும் என்னுடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? என் விசுவாசத்தின் அளவை நான் பரிசோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். சில வேளை நம்ம யோசிக்கலாம், பிரசங்கம் கேட்டவுடனே ஒரு எழுப்புதல் வர ஆரம்பிச்சு. அது சில பேருடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். எப்ப அந்த ஒரு எழுப்புதல் வரும்னு சொன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை அதாவது ஒரு 12 மணி அல்லது ஒரு 1 மணியை போற ஒரு எழுப்புதல் வந்துடும். பிரசங்கம் முடிச்சோன்னு ஒரு எழுப்புதல், இன்னைக்கு இருந்து கர்த்தராகிய தேவனை வல்லமையாக நான் உறுதியாக பின்பற்ற போகிறேன், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழப் போகிறேன் என்பதை பற்றி தான ஒரு வீறு கொண்டு எழுந்து கடந்து போகக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கும். இந்த எழுப்புதல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா,
ஒரு டெட் பாடிக்கு வந்து நீங்க வந்து அதாவது ஒரு அந்த செத்து போன பிரேதத்தின் மேல நீங்க நெருப்பு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெருப்பு வைக்கக்கூடிய நேரத்துல அந்த நெருப்பானது அந்த 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 பாடியிலே காணப்படக்கூடிய நரம்புகளிலே பற்றி எரியக்கூடிய நேரத்துல டக்குன்னு எந்திரிச்சிடும். அந்த செத்து போன பாடி எந்திரிச்சு நின்று 2 ஸ்டெப் முன்பதாக நடக்க ஆரம்பிக்கும். பக்கத்துல இருக்கக்கூடிய வெட்டியா என்ன செய்வான்னு தெரியுமாரு, அவர் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த அந்த கட்டையை வச்சு 4 அடி எடுப்பாரு, மறுபடியும் படுத்துக்கிறோம். அதே மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை வந்து டக்குன்னு எந்திரிச்சிடுவோம். அந்த நரம்புல எல்லா விதமான சூடும் பட்டவனும் எந்திரிச்சிடும். 2 ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஒரு ஆள் வந்து அடிச்ச உடனே கீழே மறுபடியும் படுக்க ஆரம்பிச்சு. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, விசுவாசம் இல்லாமல் கேட்டாலும் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த நேரத்துல ஒரு எழுப்புது, அந்த நேரத்துல ஒரு உணர்வு, அதன் பின்பதாக மீண்டும் அதே பழைய வாழ்க்கை, அதே பழைய ஆண்டவராக தேவன் விரும்பாது இருக்கக்கூடிய அநேக விதமான தன்மை. இவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையிலே தளர்வா இருக்கிறது உண்டானால் வசனம் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்க முடியாது. கடினமா என்னுடைய மனம் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறதை பார்த்து விடுகின்றேன். என்னுடைய மனதிலே ஆண்டவராக தேவன் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சல் என்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் வராது. இவ்வளவு வருஷம் இந்த மனுஷனை நான் நட்டு இவனுக்கு அநேக விதமான நீர்களை பாய்ச்சி அநேக விதமான உரங்களை போட்டு தேவையான அநேகம் நன்மையான காரியங்களை தந்தாலும் இந்த மரம் ஆகாததாக கனி கொடாததாய் காணப்பட ஆரம்பிக்கிறதினுடைய முகாந்திரம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விருட்சமாய் நீங்களும் நானும் காணப்படுகிறதுக்கு என்ன காரணம்? வசனத்திற்கு ஏற்ற பலனை கொடாது இருக்கக்கூடிய விசுவாசமற்ற நிலைகள் தான் காரணம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் நிலைகளை ஆராய்ஞ்சு பார்த்தா, விசுவாசம் நல்லா இருந்துச்சு, ஆரோக்கியமான விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் ஒரு வசனத்தை நீங்களும் நானும் விடவே மாட்டோம். ரூத் என்கின்ற பெண்ணை குறித்து கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிறோம். போவாசனுடைய வயல் நிலங்கள்ல போய் அநேக விதமான கதிர்களுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மாவுடைய மாமியார் வந்து சொல்லி அனுப்புறாங்க. நேரா போவாசனுடைய அந்த வயல்வெளிக்குள்ளாக கடந்து போகின்றாள். கடந்து போகக்கூடிய ரூத் செய்யக்கூடிய அந்த காரியத்தை வசனத்தில் என்ன போடு பாருங்க, ஒரு மணியை கூட விடாமல் கீழே நின்று பொறுக்கக்கூடியவளாய் விளங்க ஆரம்பிக்கும். சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தையை கூட விட்டுறாம எல்லா வார்த்தைகளையும் பொறுக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, அந்த வார்த்தைகளுடைய எல்லா விதமான காரியங்களையும் அறிந்து கொண்டவளாய் காணப்பட்டவள் இந்த ரூத். ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு மணியும் என்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான தேவை. ஒரு மணியை நான் இழக்கிறது உண்டானால் என் ஜீவனத்திற்கு கேடு உருவாக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஒரு மணியை கூட நான் மெய்யாக விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு மணியாக பொறுக்கி 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 சேர்த்து கொண்டு வந்து தன்னுடைய ஜீவனத்திற்கு தேவையான காரியங்களை நடத்தி கொண்டு வந்த ரூத்தை போல சொல்லப்படும் ஒரு வார்த்தையிலே ஒரு எழுத்தை, ஒரு எழுத்தின் உறுப்பை கூட நீங்களும் நானும் விட்டுவிடக்கூடாது. இதுதான் விசுவாசத்தில் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி பொருள். ஒரு வார்த்தை கூட நீங்களும் நானும் விடவே மாட்டோம். அந்த வார்த்தைகள் எனக்காக சொல்லப்படக்கூடியது, என் தேவன் பேசின வார்த்தை. என் கர்த்தராகிய தேவன் எனக்காகவே இந்த வார்த்தைகளை பேசும்படிக்காக என்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். நான் இங்கே வந்து உட்கார்ந்தது கர்த்தருடைய திட்டம். எதற்காக என்றால் இந்த வார்த்தையை கர்த்தர் என்ற பேசுறதுக்காகவே என்னை கூட்டிக் கொண்டு வர ஆரம்பித்தார். ஆகவே இந்த வார்த்தையிலே காணப்படும் ஒரு எழுத்தையும் ஒரு எழுத்தின் உறுப்பையும் கூட நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி எவனுடைய மனம் அந்த வார்த்தைகளின் மேல் ஆவலும் தாகமும் மெய்யாகவே தணிக்க முடியாத ஆசையுமாய் காணப்படுகிறதோ அவனுடைய விசுவாசம் தான் ஆரோக்கியமான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்திற்கு ஈடு இல்லை ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த வார்த்தைகள், எத்தனை வார்த்தைகளை கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பித்தாலும் இந்த வார்த்தைகளை அலட்சியமாய் தூக்கி எறிகிறது உண்டானால் நம்முடைய விசுவாசம் செத்துப்போன விசுவாசம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுவார். அதனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியாது. கர்த்தருடைய வார்த்தையினுடைய மகிமையான ஒரு காரியத்தை உங்களாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறதுனாலதான் இந்த வசனங்களை நீங்களும் நானும் அலட்சியமாய் தூக்கி எறிய ஆரம்பிக்கிறதை பார்க்கணும். அப்ப வசனத்துல ஆண்டவராக தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில என் விசுவாசம் செத்து போனதா இருக்கிறது உண்டானால் என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் நான் மெய்யாகவே பார்க்கவே முடியாதவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். அடுத்த ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக உபாகமத்தின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 26 முதல் 33 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். உபாகமம் 1வது அதிகாரம் 26 முதல் 33 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். கொஞ்சம் நிதானமா கவனிங்க. அப்படி இருந்தும் நீங்கள் போக மாட்டோம் என்று உங்கள் தேவனாகி கர்த்தருடைய கட்டளைகளுக்கு விரோதமாக எதிர்த்து 27வது வசனம், உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையிலே ஒப்புக் கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். 28வது வசனம், நாம் எங்கே போகலாம்? அந்த ஜனங்கள் நம்மை பார்க்கலும் பலவான்களும் நெடியவர்களும் அவர்கள் பட்டணங்கள் பெரியவைகளும் வானத்தை அளாவும்
மதில்களும் மாணவிகளுமாய் இருக்கிறது என்றும் ஏனாக்கீரின் புத்திரரையும் அங்கே கண்டோம் என்றும் நம்முடைய சகோதரர் சொல்லி நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணினார்கள் என்றும் சொன்னீர்கள். 29வது வசனம், அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். 30வது வசனம், உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். 31வது வசனம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. 32வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். 33வது வசனம், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே, இப்படியிருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீர்கள். விசுவாசம் இல்லாமல் போனதற்கு அடுத்த காரணம் என்ன அப்படின்னா, சூழ்நிலைகளை அவர்கள் நம்ப ஆரம்பிக்கிறார். அவ்வளவு நாள் வரைக்கும் கர்த்தராக தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வர ஆரம்பித்தார். பகல் வரக்கூடிய நேரத்தில் மேகமாக, இரவு வரக்கூடிய நேரத்தில் வெளிச்சமாக. இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய வேதத்தில் நம்ம வாசிக்கிற மாதிரி கர்த்தராகிய தேவனே அவர்களை சுமந்து கொண்டு வரக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். எகிப்து பெரிய இராணுவங்கள் வாய்ந்த ஒரு தேசம், அநேக விதமான அதிபதிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தேசம். இந்த அதிபதிகள் எல்லா விதமான அதிபதிகளையும் கர்த்தராக தேவன் முறிய பண்ணி இந்த இஸ்ரவேல் மக்களை அவர்களுடைய கண்களிலே நின்று அவருடைய கரங்களிலே நின்று ஆண்டவராக தேவன் தப்பிக்கொண்டு வர பண்ணி இத்தனை காரியங்களை நடப்பித்துக் கொண்டு வரக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கினார். இப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்க. அந்த தேசத்தை சென்று பார்த்து வந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அந்த தேசம் பயங்கரமான ஒரு தேசமாய் இருக்கிறதா, அந்த தேசத்திலே காணப்படக்கூடிய மக்கள் எல்லாம் பயங்கரமான உயரமான ஒரு மக்களாய் இருக்கிறார். இந்த தேசத்திலே நாம் மெய்யாகவே சென்று தாபரிக்கிறது எப்படி? வனாந்திர வழியிலே கொண்டு போடும்படிக்காக கர்த்தராக தேவனைகளை அழைத்துக் கொண்டு வர ஆரம்பித்தார். மோசே என்கின்ற மனிதன் அவர்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு? இத்தனை விஷயங்களை எங்கள் கண்ணார கண்ட பிறகும் கூட கர்த்தராக தேவன் எகிப்தியருக்கு செய்த ஒவ்வொரு விதமான வாதைகளை நீங்க தான் நேருக்கு பார்த்தீங்க. ஒரு கல்மலையை ஆண்டவராக தேவன் உருவாக்கினார். அந்த தேசம் எங்கிலும் மகா பெரிய பேன்களினால் பெரிய ஒரு வாதையை கர்த்தராக தேவன் உருவாக்கினார். 3 நாட்கள் தடவி தெரியத்தக்கதான காரிருளை கர்த்தராக தேவன் உருவாக்கினார். எகிப்திலே காணப்படக்கூடிய தலைச்சன்கள் யாவற்றையும் அழிக்கக்கூடிய அழிவை கர்த்தராக தேவன் உருவாக்கினார். இத்தனை விஷயங்களை நேரடியாக நீங்கள் பார்த்த பிறகும் கூட ஏனாக்கியர்களுக்கும் அங்கே காணப்படக்கூடிய நெடிய ஜனங்களுக்கும் நீங்கள் பயப்படுகிறது எப்படி? இந்த விஷயத்தில் கர்த்தராக தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து விசுவாசியாமல் நீங்கள் போனீர்களே என்கிறதை பற்றி அவர் பேசார். விசுவாசம் செத்து போயிடுச்சுன்னா என்ன ஒரு காரியத்தை பார்க்க முடியும்? அந்த நேரத்தில் நீங்களும் நானும் நம்புவோம். அதற்கு பின்பதாக நீங்களும் நானும் கர்த்தராக தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பிச்சோம். சூழ்நிலைகளை நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால் ஜெயிக்கிறது எப்படி? இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் ஜெயிக்கிறது எப்படி? இப்படிப்பட்ட வேதனைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் கர்த்தருடைய நாமத்தினால் மேற்கொள்கிறது எப்படி? கர்த்தராகிய தேவனை பற்றி வேதத்திலே உங்களாலும் என்னாலும் ஒரு விஷயத்தை வாசிக்க முடியும். கர்த்தராகிய தேவனுக்கு பெயர் சூழ்நிலைகளையே கடந்தவர் அவர். சூழ்நிலைகள் ஆண்டவராக தேவனை கட்டுப்படுத்த முடியாது. சூழ்நிலைகள் ஆண்டவராக தேவனுடைய வல்லமைகளை மட்டுப்படுத்தவும் முடியாது. வசனத்துல ஒரு நல்ல ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. மரித்து 4 நாட்கள் ஆக்கப்பட்ட லாசரு, இந்த லாசருவை தேடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பெத்தானியாவை நோக்கி கடந்து வர்றாங்க. வரக்கூடிய ஆரம்பத்திலேயே வரக்கூடிய நேரத்திலேயே அந்த கூட இருக்கக்கூடிய ஜனங்கள் சொன்னாங்க, உங்களுடைய சிநேகிதன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடக்கிறான், சீக்கிரமா நம்ம போகலாம். பின்னும் அவர்கள் தங்கி தாபரித்திருந்து அதன் பின்பதாக கொஞ்ச நாள் கழித்து அந்த பெத்தானியா பட்டணத்திற்குள்ளாக வந்து அடைகிறாங்க. வரக்கூடிய நேரத்தில் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்படுறாங்க. அந்த லாசரு என்கின்ற ஆண்டவராக இயேசுவுக்கு மிகவும் பிரியமானவனாய் காணப்படக்கூடிய அவருடைய சிநேகிதன் மெய்யாகவே செத்து போய் 4 நாட்கள் ஆக்கப்பட்டுச்சு. 4 நாட்கள் ஆக்கப்பட்ட உடனே இந்த காரியத்தை அறிந்த ஆண்டவராக தேவனோடு கூட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் முன்னால வந்திருந்தா கூட இந்த மனிதன் சாக விடாமல் நீர் அவனை பிழைக்க வச்சிருக்க முடியும். எத்தனையோ விதமான மக்கள், சாவுக்கினமான மக்களுடைய காரியங்களை பிழைக்க வைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர் நீர் ஆண்டவரே. நீங்க இந்த மனுஷனை சுகமாக்கி இருக்க முடியும். ஆனால் இப்பொழுதோ இவன் மரித்து 4 நாட்கள் ஆக்கப்பட்டு போயிடுச்சு. நேராக மார்த்தாள் ஓடி வர்றா, கர்த்தருடைய பாதத்திலே வந்து விழுந்து, நீர் நேசித்த உம்முடைய சிநேகிதன் செத்து போய் 4 நாள் ஆயிடுச்சு.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொல்லுகின்றார், நீ பயப்படாதே மார்த்தாளே, ஆண்டவராகிய நான் ஜீவனும் நித்திய ஜீவனுமாய் நான் இருக்கிறேன். என்னுடைய பரிசுத்தமுள்ள வல்லமைகளை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை தரக்கூடிய வல்லமை பெற்றவராய் விளங்குகிறேன். ஆம் ஆண்டவரே, இவைகளெல்லாம் நியாய தீர்ப்பு நாளிலே கடைசி நாளில் நடக்கும் என்பதை பற்றி நான் அறிந்திருக்கிறேன். இல்லை, இப்பொழுதே வாழ்வும் ஜீவனும் நானாகவே இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காண்பிக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். மெடிக்கல் மிராக்கிள் என்று அழைக்கப்படக்கூடிய காரியத்தை கர்த்தர் உருவாக்குகின்றார். உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஒருவன் மரித்து போகக்கூடிய நேரத்துல அந்த மரித்த உடனே ஒரு ஹார்ட் மசாஜ் பண்றான்னு வச்சுங்க, அதுலயும் 100% நீங்க சொல்ல முடியாது, ஒரு 10% இந்த ஹார்ட் மசாஜ்ல ஒருவேளை மீண்டும் உயிர் பெற்று வர முடியும். ஒருவேளை மீண்டும் அதாவது அந்த உயிர் அது நிரந்தரமா இருக்காது, ஒரு கொஞ்ச நேரம் தங்கி இருக்கிறத பார்க்க முடியும். அந்த ஹார்ட் மசாஜ் பண்ணி எல்லா விதமான காரியங்களையும் செய்து, அதாவது அந்த எலக்ட்ரிக் அந்த ஷாக் எல்லாம் வைப்பாங்க. இப்படி வைக்கக்கூடிய நேரத்துல சில பேருக்கு அந்த ஹார்ட் மீண்டும் ஃபங்க்ஷன் ஆக்கப்பட்டு கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது அந்த கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மீண்டும் அவர்கள் மரண நிலைக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி தன்மைகள் எப்போ வர முடியும் என்று சொன்னால், மரித்து கொஞ்ச நேரத்திற்குள்ளாக இந்த ஒரு காரியம் உருவாக்கப்பட வேண்டும். ஆனால் இவன் செத்து, அதாவது அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த உடல் சூடு தணிகிறதுக்கு முன்பதாகன்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாலே அந்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிடணும். இப்படி இவன் மரித்து 4 நாட்கள் ஆக்கப்பட்டாயிற்று. இனி இவன் உயிரோடு கூட வருகிறது என்பது யாராலும் நம்ப முடியாத ஒன்று. கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், உயிர்த்தெழுதலும் ஜீவனும் நானாகவே இருக்கிறேன் மாட்டாள். எல்லா காரியத்தையும் செய்து ஆம் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், கடைசி நாளில் என்னுடைய சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று நான் விசுவாசிக்கிறேன். இல்லை, நான் இப்பொழுதே உயிர்த்தெழுதல் நிறைந்த ஒரு தேவனாய் இருக்கிறேன். நான் மரித்தோருக்கு தேவனாய் இல்லை, உயிரோடு கூட இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கல்லறை அடைத்திருக்கக்கூடிய கல்லை புரட்டி போடுங்கள் சொல்றார். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் கல்லை புரட்டி போடாங்க. ஆண்டவராகிய தேவன் கல்லறையை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், லாசருவே வெளியே வாழ்னு சொல்லுகின்றார். மரித்து போனவன் பிரேத சேலையோடு கூட அப்படியே வெளியே எழுந்து வருகின்றான். ஜீவனோடு கூட அவருடைய கண்கள் காண துவங்கின்றன. இந்த அதிசயத்தை கண்ட ஒரு மனுஷன் ஆண்டவராகிய தேவனை எப்படி நம்ப முடியாம இருக்க முடியும்? இந்த மாதிரி தான் இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்திலே கர்த்தர் நேருக்கு நேராய் அதிசயத்தை காண்பிக்க ஆரம்பிச்சார். நேருக்கு நேராய் பல விஷயங்களை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இஸ்ரவேலிலே காணப்படக்கூடிய மக்களுடைய மிருக ஜீவனுக்கு மட்டும் சேதனமே இருக்காது. ஆனால் எகிப்திலே காணப்படக்கூடிய எல்லா மிருக ஜீவன்களும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான, அதாவது அந்த மழையினாலே, அந்த கல்மழையினாலே அழிக்கப்பட்டு போகிறதை உடைய கண்கள் பார்த்து, வெட்டுக்கிளிகளினாலே எல்லா விதமான தேசமே சேதமடைந்து போனது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய பயிருக்கு மாத்திரம் ஒரு சேதமே வரல. இவைகள் எல்லா விதமான காரியங்களையும் கண்ணார கண்ட பொழுதிலும் கூட ஏனாக்கியரையும் அங்கு காணப்படக்கூடிய நெடிய ஜனங்களையும் கண்டு அவர்கள் பயந்தார்கள் என்று சொன்னால், மோசே என்ன வார்த்தை சொல்றார் பாருங்க. 33வது வசனத்துல அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன்பதாக சென்றாரே, இப்படி இருந்தும் இந்த காரியத்தில் நீங்கள் அவரை விசுவாசியாமல் போனீங்க. நேருக்கு பார்த்தோம். ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தராக தேவன் செய்த எல்லா நன்மைகளை கண்ணாக நீங்களும் நானும் பார்க்க துவங்கினோம். அவரே காரியங்களை செய்தார். கடலிலே உங்கள் கால்கள் பட்ட பொழுது கர்த்தருடைய நாமத்தினால் கடல் 2ஆய் பிரிவுபடக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கினார். மோசே தன்னுடைய கோலை எடுத்து கடலின் மேல் நீட்டின மாத்திரத்தில் அந்த கடல் 2ஆய் பிரிவுபட்டு அந்த கடலின் ஊடாக வெட்டாந்தரிலே நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை கர்த்தராக தேவன் உருவாக்கி தந்தார். இத்தனை காரியங்களை நேருக்கு நேராய் கண்ட பிறகும் கூட பின்னும் நீங்கள் கர்த்தராக தேவனை விசுவாசியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தில் ஒரு மனிதன் செத்து போனான் என்று சொன்னால் அந்தந்த நேரத்தில் விசுவாசிப்பான். இறுதி பரியந்தம் கர்த்தராக தேவனை முழுக்க நம்ப அவனால் முடியாது. காரணம் என்ன? சூழ்நிலைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவன் மெய்யாகவே துவண்டு போக ஆரம்பிச்சான். இந்த சூழ்நிலைகளை ஜெயிக்கிறது எப்படி? இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்கிறது எப்படி? இந்த பிரச்சனைகள், எனக்கு விரோதமாய் வரக்கூடிய இந்த வேதனைகள், இந்த கஷ்டங்கள், எல்லா விதமான காரியங்களை நான் கண்கூடாக பார்க்கிறேன். இவைகள் எல்லாம் என்னை மெய்யாகவே விழுங்கி போடக்கூடிய நிலையிலே வர ஆரம்பிக்கிறது. இவைகளை நான் ஜெயிக்கிறது எப்படி? கர்த்தராக தேவன் சொல்கின்றார், சூழ்நிலைகள் உன்னை விழுங்கினாலும் ஒரு யோனாவை மீனினுடைய வாயிலே இருந்து காப்பாற்றின கர்த்தர் சூழ்நிலைகளின் வாயிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாத கர்த்தர் அப்படிதான் கேட்பார். எத்தனை காரியத்தை செய்யக்கூடிய அதிகாரம் பெற்றவர் நான், எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். மீனினுடைய வயிற்றிலே கடந்து போகக்கூடிய யோனா, மீன் என்று அழைக்கப்படக்கூடிய அது சாதாரணமான வகைப்பட்ட ஒரு மீனாய் இருக்க முடியாது, அது பெரிய ஒரு திமிங்கலமா இருக்கக்கூடிய ஒரு மீனாய் இருக்க முடியும். அவ்வளவு பெரிய மீனினுடைய வயிற்றுக்குள்ளாக கடந்து போகக்கூடிய யோனா, உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு ஏதாகிலும் ஒரு பொருளை மீனானது தன்னுடைய வாயிலே விழுங்குகிறது உண்டானால் உள்ள போன உடனே அந்த பொருளை ஜீரணம் பண்ணுகிறதற்காக அநேக விதமான அமிலங்கள் சுரக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பொருள் நம்முடைய வயிற்றுக்குள்ள உள்ள போயிடுச்சுனாலே அந்த பொருளை கரைக்கக்கூடிய அநேக விதமான அமிலங்கள் நம்முடைய வயிற்றிலே மெய்யாகவே சுரக்கக்கூடிய
அந்த நிலைகளை பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்தினாலே மீனை ஆண்டவராக தேவன் கட்டளை கொடுத்து, யோனாவை அவன் மெய்யாகவே சமுத்திரத்தை தூக்கி எறியப்பட போகின்றான், அவனை நீ விழுங்கி அந்த நினிவேயினுடைய கரையில கொண்டு போய் கக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். நடந்த காரியத்தை பார்க்கிறோம். யோனாவை அந்த மீன் விழுங்கிட்டு, விழுங்கி நினிவே வரைக்கும் டிராவல் பண்ணணும். என்றாலும் வயிற்றுக்குள்ளே காணப்படக்கூடிய அந்த யோனாவை செரிமானம் பண்ணும்படிக்காக அமிலங்கள் சுரக்க விடாமல் கர்த்தராகிய தேவன் தடுத்துட்டார். அப்படித்தானே வசனம் அப்படித்தானே போட்டுருக்கு. எந்த சேதம் இல்லாம யோனாவை கொண்டு அந்த மீன் போய் கக்கிடுச்சு. எவ்வளவோ பெரிய காரியத்தை செய்யக்கூடிய கர்த்தராகிய தேவனை விசுவாசிக்க முடியாமல் போகிறதற்கு என்ன காரணம் என்றால், சூழ்நிலைகளை நீங்களும் நானும் நம்புகிறோம். சூழ்நிலைகளை கடந்த கர்த்தரை நம்மளால நம்ப முடியல. அப்படின்னா விசுவாசம் செத்து போனதாய் காணப்பட ஆரம்பித்தால் தான் சூழ்நிலைகளை நம்பக்கூடிய உங்களாலும் என்னாலும் கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ப முடியாது. இவரால் இந்த ஒரு காரியத்தை, இவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தன்மைகளை பெறுகிறது எப்படி? இவர் இத்தனை விதமான மகிமையான காரியங்களை தோற்றுவிக்கிறது எப்படி? செத்து போன விசுவாசம் உள்ளே இருக்கக்கூடிய வரைக்கும் கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கிரியைகளை நடப்பிக்க முடியாது. அவருடைய சொந்த ஜனங்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு முறை கடந்து போனார். எத்தனையோ விதமான இடங்கள்ல மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பின கர்த்தர், வியாதிப்பட்டவர்களை சுகப்படுத்தின கர்த்தர், அதிசயங்களை மெய்யாகவே உருவாக்கின கர்த்தர், அநேகம் விதமான அதாவது வாய் பேச முடியாமல் காணப்படக்கூடிய மக்களை சுகப்படுத்தின கர்த்தர், இப்பொழுது தன்னுடைய சொந்த ஊருக்கு கடந்து போகக்கூடிய நேரத்தில் வசனத்தில் என்ன போலுக்கு, அங்கே காணப்படக்கூடிய மக்கள் இயேசுவை விசுவாசியாமல் போனதுனால அவரால் அங்கே அற்புதம் செய்ய முடியல. தேவன் தரக்கூடிய நன்மைகள் பெற முடியாமல் போனதற்கு என்ன காரணம்? கர்த்தருடைய வல்லமை குறுகி போகல. நான் என்னுடைய விசுவாசத்தை செத்து போயிட்டேன்னு அர்த்தம். என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு வரைக்கும் கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய நன்மைகளை பெற முடியாமல் போகிறதற்கு காரணம் என்ன? தேவன் தரக்கூடிய அதிசயங்கள் என்னுடைய வாழ்க்கையில வர முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? ஆவிக்குரிய அனுபவங்களை பெற முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தருடைய வல்லமை குறுகி போகல. அந்த வல்லமை அப்படித்தான் இருக்கு. பெற வேண்டிய விசுவாச மார்க்கத்தனாய் காணப்படக்கூடிய நான் என் விசுவாச அளவிலே மெய்யாகவே குறைந்து போக ஆரம்பிச்சிட்டேன், பலவீனப்பட ஆரம்பிச்சுட்டேன். கர்த்தருடைய நாமத்தினாலே செத்து போன ஒரு விசுவாசம் நிறைந்தவனாய் காணப்பட ஆரம்பித்தனாலதான் என்னால் இந்த அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியாமல் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய விசுவாசம் செத்து போனதாக இருக்கிறது உண்டானால் எத்தனை மாற்றங்களை அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது என்று கர்த்தருடைய வேத வசனத்தின் வழியாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். ஒன்று, கண்டிப்பான காரியங்களை ஏற்றுக்கொள்ள உங்களாலும் என்னாலும் முடியாது. இரண்டாவது, உங்களை அறியாமல் பொன்னின் மேலும் பணத்தின் மேலும் ஆஸ்தியின் மேலும் அந்தஸ்தின் மேலும் அதீதமான பாசமும் பற்றும் வளர ஆரம்பிக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். மூன்றாவது காரியமாக, அநேக விதமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையிலே வசனங்கள் செய்ய முடியாமல் இந்த விசுவாச குறைவுகள் தடுக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நான்காவது காரியமாக, சூழ்நிலைகளை நம்பக்கூடிய அநேக விதமான தன்மைகள், சூழ்நிலைகள் எல்லா விதமான காரியங்களையும் உங்களாலும் என்னாலும் மேற்கொள்ளவே முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு மாய தோற்றங்களை இவைகள் உருவாக்க ஆரம்பித்து தேவன் தரும் நன்மைகளுக்கு ஏதுவான வல்லமைகளை பெற முடியாதவர்களாய் உங்களையும் என்னையும் செத்து போன விசுவாசம் உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டியது அவசியம். இந்த உலகத்திலே தேவன் உங்களை உண்டாக்கி வைத்ததற்கு நோக்கம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உலகத்திலே காணப்படும் மக்களுக்கு முன்பதாக நான் உன்னை அதிசயமாகவும் அடையாளமாகவும் உருவாக்கி வைத்தேன். உன் மூலமாய் ஜனங்கள் என் வல்லமையை பார்க்கணும். உன் மூலமாய் ஜனங்கள் என்னுடைய நன்மைகளை பெற வேண்டும். நீ அதற்கு ஒரு சாட்சியாய் நிற்கணும். உன்னை பார்க்கக்கூடிய ஜனங்கள் இவன் உண்மையிலே கர்த்தராகிய தேவனால் மெய்யாகவே நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறதுனால இவனோடு கூட கர்த்தர் இருந்து செய்யக்கூடிய மகா பெரிய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அன்றைக்கு மோசையை பார்க்கக்கூடிய ஜனங்கள் சொன்னாங்க, உண்மையிலே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஆகவேதான் இத்தனை பெரிய காரியங்கள் உம்முடைய கரத்தின் மூலமாய் உருவாக்கப்பட துவங்கிற்று. கர்த்தராகிய தேவன் உம்மோடு கூட இருக்கிறார். தேவனாகிய கர்த்தரை அறியாது இருக்கக்கூடிய தேசத்திலே காணப்படக்கூடிய அந்த ஸ்திரீ தேவனுடைய மனிதனாய் காணப்படக்கூடிய எலிசாவை கண்ட மாத்திரத்தை அவர் சொல்லுகின்றார், இவன் உண்மையாகவே தேவனுடைய மனிதன் என்பதை பார்க்கிறேன், அவனோடு கூட கர்த்தர் இருக்கின்றார். இப்படி உங்களையும் என்னையும் பார்க்கக்கூடிய ஜனங்கள் சொன்ன அவங்க கூட கர்த்தர் இருக்கிறார். ஆகவேதான் அவருடைய செயல்கள் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினால் வாய்க்கும்படி ஆண்டவராகிய தேவன் கிருபைகளை தருகிறார். இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஜனங்கள் இடறி போகிறதுக்கு என்ன காரணம் என்றால், செத்த விசுவாசத்தை நான் கொள்ளக்கூடியவனா இருக்கிறது உண்டானால் உன்னையும் அவங்க நம்ப மாட்டாங்க, உன்னை அனுப்பின கர்த்தரையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உயிருள்ள விசுவாசம், நிரூபித்து காண்பிக்கும் விசுவாசம் நம் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால்
உன்னையும் அவர்கள் நம்புவார்கள், நீ சொல்லும் வார்த்தைகளையும் அவர்கள் நம்புவார்கள், நீ ஆராதிக்கும் தேவனையும் அவர்கள் விசுவாசிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்மை அடையாளமாய் உருவாக்கக்கூடிய கர்த்தருக்கு நீங்களும் நானும் சாட்சிகளாய் விளங்க வேண்டும் என்றால் செத்த விசுவாசத்தின் நிலைகளை அப்புறப்படுத்தி உயிருள்ளதாய் அவைகள் யாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல கர்த்தருடைய நாமத்தினால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய சகல நன்மைகளையும் நாம் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்களுக்கும் கர்த்தராகிய தேவனை நிரூபித்து காண்பிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே கர்த்தருடைய சமூகத்திற்கு ஊக்கமான மனதோடு நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தராகிய தேவன் சொன்னார், விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உயிருள்ளதாய் காணப்படுகிறது உண்டானால் என்னென்ன விதமான நன்மைகள் அவனுடைய வாழ்க்கையிலே வரும். செத்துப்போன விசுவாசத்தினால் எத்தனை கேடுகளை அவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக் கொள்கிறான் என்பதை பற்றி கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் நம்மோடு கூட பேசினாரே. செத்த விசுவாசத்தினாலே கண்டிப்பான வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், செத்த விசுவாசத்தினாலே பண ஆசைகளை கட்டுப்படுத்த உங்களால் முடியாது என்றும், செத்த விசுவாசத்தினாலே கர்த்தருடைய வசனங்களை கிரியை செய்ய இந்த விசுவாசத்தின் செத்துப்போன நிலைகள் அனுமதிக்காது என்றும், செத்த விசுவாசத்தினாலே கர்த்தரை நம்ப முடியாமல் சூழ்நிலைகளை நம்பும் ஒரு மக்களாக இவைகள் உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறதாகவும் கர்த்தருடைய வேதத்தின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள துவங்கினோமோ எவைகளை நாம் விசுவாசிக்கிறோம் என்று பாருங்கள். எவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. ஒருவன் கர்த்தராகிய தேவனை விசுவாசிக்கிறது உண்டானால் அவனை கர்த்தர் அடையாளமாக நிறுத்தின அந்த அடையாளத்தை அவன் ஜனங்களுக்கு முன்பதாக நிரூபித்து காண்பிப்பார். அநேகர் அவன் மூலமாய் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பார்கள். இன்னைக்கு நம்முடைய சபைக்கு யாராச்சும் ஒரு மனுஷன் புதுசா வந்தா நம்முடைய சபையிலே காணப்படும் குறைவுகளை அவனுடைய கண்கள் பார்க்கிறது உண்டானால் நீங்கள் ஆராதிக்கும் கர்த்தரை அவனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்கள் ஆண்டவராகிய தேவனை பற்றி அறிவிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையை பெறாதிருக்கக்கூடிய உங்கள் கர்த்தர் அவன் தன்னுடைய வாழ்க்கையை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறது எப்படி? ஆகவே கர்த்தருடைய நாமத்தினாலே செத்த கிரியைகள் என்னை விட்டு நீங்கும்படிக்காக, செத்த விசுவாசத்தின் நிலைகள் என்னை தாண்டி கடந்து போகும்படிக்காக கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். என் குறைவுகளை நிறைவாக்கும் ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை என்னை விட்டு அப்புறப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தமற்ற குறைவுகள் கர்த்தாவை விசுவாசத்திலே குறைந்த நிலைகள் இவைகள் அநேகம் விதமான மக்களை இடர பண்ணக்கூடியதாய் விளங்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அநேகம் மக்களை சோர்ந்து போக பண்ணக்கூடியதாய் விளங்குகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விசுவாசத்தின் தளர்வுகளிலே நின்று எங்களை நீரே விடுதலையாக்கி ரட்சிக்க வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று கர்த்தரை நோக்கி நாம் ஊக்கமான மனதோடு கூட ஜெபிக்கிறது உண்டானால் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் தரும் நன்மைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் நாம் மற்றவர்களுக்கு அடையாளமாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகவும் நம்மால் முடியும் என்கிறது சந்தேகம் ஒன்றுமில்லை. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். செத்த கிரியைகளாக காணப்படும் இந்த செத்துப்போன விசுவாசம் எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால் கர்த்தாவே இது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீக ஈடேற்றத்திற்கு தடையாய் இருக்கிறது மட்டுமில்லாமல் அநேகர் தேவனை அறியும் அறிவுக்கு விரோதமாய் இவைகள் எல்லாம் குறுக்கு சுவராய் நிற்கிறதாக கர்த்தருடைய வசனத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோமே. எங்களை அதிசயங்களாகவும் அடையாளங்களாகவும் இந்த உலகத்திலே கர்த்தராகிய தேவன் நிலைப்படுத்தினார். ஆனால் எங்களை பார்க்கக்கூடிய மக்கள் கர்த்தராகிய தேவனை நம்பக்கூடிய நம்பிக்கைகளை விட்டு அவர்கள் மெய்யாகவே கர்த்தரை குறித்து இடறி போகக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்கிறோம். அப்பா, இவைகளுக்கெல்லாம் காரணம் விசுவாசிகளாய் காணப்பட வேண்டிய நாங்கள் கர்த்தாவை உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு இழுக்காய் காணப்படும் செத்து போன விசுவாசத்தை பெற்ற மக்களாய் இருக்கிறதுனால இந்த செத்து போன விசுவாசத்தினால் வரக்கூடிய நாற்றத்தினால் அநேக மக்கள் சீர்கட்டு போக ஆரம்பிக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் செத்து போன இந்த விசுவாசத்தின் நிலைகள் மாற்றப்பட இன்றைக்கு நாங்கள் எங்கள் நிலைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மீண்டும் ஒரு முறை புதிய உயிர் பெற்ற மக்களாய் கர்த்தருடைய நாமத்தினால் எழும்பி பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நிரூபித்து காண்பிக்கும் மக்களாக இங்கு காணப்படும் ஒவ்வொரு மக்களும் இயேசுவின் நாமத்தினால் உருவாக்கப்பட இன்றைக்கு உம்முடைய ஊழியனாகிய நான் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். என் ஜெபங்களை கர்த்தரின் அங்கீகரியும் தரக்கூடிய எல்லா விதமான நன்மைகளையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் மற்றவர்களுக்கு முன்பதாக எங்கள் கிரியைகளும் நடக்கைகளும் சாட்சி உள்ளதாக காணப்படவும் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரீர் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட இந்த வசனங்களிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.